where a notorious drug cartel leader was killed in Mexico as a wave of cartel violence continues to erupt in popular tourist areas. You do see him here on your screen. His name, Nemesio Oseguera Cervantes, also known as El Mencho. இவர்கள்ட்ட மட்டும் 30,000 பேர் இருக்காங்க. இதுக்கு அடுத்து ஒரு 15,000 20,000 பேர் அடுத்த அந்த சினலோவா கார்டல் இருக்காங்க. இந்த கார்டல்ஸ் மட்டும் மெக்சிகோல 20க்கும் மேற்பட்ட பெரிய பெரிய கார்டல்ஸ் இருக்கு. 200க்கும் மேற்பட்ட கார்டல்ஸுக்கு வேலை செய்யற துணை கிரிமினல் நிறுவனங்கள் இருக்கு. அதாவது வெறும் செக்யூரிட்டி மட்டும் கொடுப்பாங்க. இப்போ நீங்க நார்கோஸ் எடுத்துட்டு போறீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்கறதுக்கான செக்யூரிட்டி சர்வீஸ் தனியா நடக்கும், டிராபிக்கிங் தனியா நடக்கும், ஆளை கடத்திட்டு வரது தனியா நடக்கும். பிரச்சனை என்னன்னா ஒரு தலைமையை ஒரு அசாசினேஷனுக்கு பிறகு அது இன்னும் 2 டீம் 3 டீம் ஆகுது, 3மே பெரிய ஆள் ஆகிறாங்க. இந்த குரூப் சண்டை இருக்குல்ல, இந்த போதைப்பொருள் கடத்தலை செய்யணும்னு சொன்னா கூடுதலா இன்னொரு 10 கிரைமை செஞ்சாகும். கொலை, மிரட்டல், கடத்தல். ஆள் வேணும்னா வந்து விருப்பப்பட்டு சேர்றவனை மட்டும் வச்சுக்கிட்டு கார்டல் நடத்த முடியும். கடந்த 20 வருஷத்துல மெக்சிகோல கொல்லப்பட்டவர்கள் மர்டர் மட்டுமே 4.5 லட்சம், 4.6 லட்சம், 4,60,000 பேர் கொல்லப்பட்டவங்க மட்டும். அது ரொம்ப ஒரு மாதிரி மலைப்பிரதேசம், சிக்கலான இடம்ன்றதுனால சிலர் கணக்குல கூட வந்திருக்காரு. இந்த காலகட்டத்தில் காணாமல் போனவர்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா அது ஒரு 1,30,000 பேரை காணும். இது வெறும் அதிகாரப்பூர்வ கணக்கு. ஆக்சுவல் நம்பர் இதை விட அதிகமா இருக்கலாம். தினசரி 100 கொலைகள், தினசரி 50 பேர் காணாம போறாங்க. இந்த கார்டல்ல அரெஸ்ட் ஆகுறவங்க, சாவுறவங்க, இவங்களை ரீப்ளேஸ் பண்றதுக்காக ஒரு வாரமும் 150 பேரை இந்த போதைப்பொருள் கும்பல் வந்து ரெக்ரூட் பண்ணியாகும். இந்த கடத்தல் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுனால லைஃப் அன்சர்டனிட்டி, பாவர்ட்டி, ஏழ்மை, அதீதமா இருக்கிற ஏழ்மை, நிச்சயம் இல்லாத எதிர்காலம், இது எல்லாமே இருக்கிறதுனால பெண்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு கார்டல்ல இருக்கிறவனை லவ் பண்ணா அவங்களுக்கு லைஃப் வந்து ஒப்பீட்டளவுல சேஃப். வேற ஒருத்தவங்க தொந்தரவு பண்ண மாட்டான், கிட்னாப் பண்ற ரிஸ்க் குறைவு. சோ பார்ட்டிஸ்ல ஒரு ட்ரக் கார்டல்ல இருக்கிற ஒருத்தனை லவ் பண்றதுக்கான டிமாண்ட் அங்க அதிகம். அப்ப டிமாண்ட் அதிகமாகுதுன்னா பசங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப கார்டல்ல சேர்ந்தா எனக்கு லவ் பண்றதுக்கு பொண்ணு கிடைக்குங்கிற ஒரு ஐடியா. அடுத்ததா ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷனா, கொடூரமான ரூத்லெஸ் ஆர்கனைசேஷனா பாப்லோ எஸ்கோபார். எஸ்கோபார், எல் சாப்போ, எல் மேன்ச்சோ எல்லாரையும் பாத்தீங்கன்னா ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். ரொம்ப புவர் பேக்ரவுண்ட்ல வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு எதை செய்யணும்னு ஒண்ணு இருக்கும், பெரிய ஆளாகணுங்கிற ஆசை இருக்கும். ஆனால் பெரிய ஆளாகிறதுக்கான எந்த அடிப்படை வேலையை செய்யறதுக்கான பொருளாதார இது இருக்காது. குழந்தை வரும்போது படிக்க வாய்ப்பே இல்லைங்கிற பட்சத்துல அவர்களுக்கு கண்ணதற்கு இருக்கிற வாய்ப்பு தான் பசியில சாவறதா இல்ல இந்த மாதிரி காட்டால போய் சாவறதா அப்படிங்கும் போது அவர்களுக்கு பசி தான் இன்னும் தேவையா. 15 வயசுல காய்கறி விற்கிற ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு சூழ்நிலை வருது. காய்கறி விற்கிற பையன் நைட்டு எவ்வளவு சம்பாதிப்பான், பட் ஒரு பாக்கெட்டை ஒரு பொட்டத்தை கொண்டு போய் வேற ஒரு இடத்துல டெலிவரி பண்றவனுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இந்த வேறுபாடு குழந்தைங்களுக்கு அது செய்ய தெரியாது. ரொம்ப சின்ன வயசுல உள்ள வந்துடுவாங்க. ஒன்ஸ் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல இந்த மாதிரி இடங்களுக்குள்ள ஒருத்தர் வந்துட்டா வெளியில போறதுக்கு வாய்ப்பே இல்லை. சாவு தான் அந்த இடத்துல இருந்து வெளியில போறதுக்கான வாய்ப்பா இருக்கு. மெக்சிகோல இவங்க உருவாகுறதுக்கான காரணம் அமெரிக்கா தான் காரணம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு எபிசோட்ல எந்த விஷயத்தை பேசியிருக்கோம் அப்படின்னா, ரீசெண்டா எக்ஸ் தளத்துல நிறைய வீடியோக்களை பார்க்க முடிஞ்சது. மெக்சிகோல நடக்கக்கூடிய காட்சிகளை தான் வீடியோவா பார்த்தோம். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு ட்ரக் லார்ட் எல் மென்ச்சோ அப்படிங்கிற ஒரு ட்ரக் லார்டை வந்து அசாசினேஷன் பண்ணிட்டாங்க. அதையொட்டி அவருடைய காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட் சோல்ஜர்ஸ் எல்லாரும் அந்த நகரத்தையே சூறையாடக்கூடிய காட்சி தான் சமூக வலைதளங்களில் வைரலாச்சு. ஒரு ட்ரக் லார்ட், அவரோட எம்பையர் எப்படி இருக்கு, அவரை படுகொலை செய்தா என்ன ஆகும், எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய விமான சேவையை ரத்து பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒட்டுமொத்த சிட்டியையும் அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாங்க. அவங்க இந்த ட்ரக் எம்பையர் கண்ட்ரோல்ல வந்துருச்சு. கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கும் அவங்களுக்குமான ஒரு போரே நடந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இன்னமும் அந்த சிச்சுவேஷன் அப்படின்றது செட்டில் டவுன் ஆகல. இது சம்பந்தமா நிறைய தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல உலாவிட்டு இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அது சம்பந்தமா பேசணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய நோக்கம். அண்ட் ஏற்கனவே நம்ம நார்கோஸ் இந்த மாதிரி சீரீஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். பாப்லோ எஸ்கோபார், எல் சாப்போ, இவங்க பேர்லாம் தெரியும். அந்த வரிசையில எல் மென்ச்சோ அப்படின்ற புதிய நபரும் வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பேசியிருக்கோம். ட்ரக்ஸ், அமெரிக்காவினுடைய இன்வால்வ்மெண்ட், ட்ரக்கினுடைய அந்த குளோபல் இண்டஸ்ட்ரி, இப்படி நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். யார் கூட பேசியிருக்கோம் அப்படின்னா, தோழர் வில்லவன் ராமதாஸ் கூட தான். வணக்கம். வணக்கம். ஸோ உங்களை எடுத்ததுக்கான நோக்கம் அப்படின்றது, முன்னாடி நம்ம ட்ரக்கை பத்தி ஒன்று பேசணும். அப்பவே நீங்க வந்து எல் சாப்போவினுடைய அந்த எஸ்கேப் பிளான் பத்திலாம் பேசியிருந்தீங்க.
அண்ட் ட்ரக்கோடைய இம்பாக்ட் அப்படின்றது என்ன, ட்ரக்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ட்ரக்கு உள்ள போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும் அப்படின்றதான் நிறையா சொன்னீங்க. ஸோ எல்லாத்தையும் கலந்து பேசலாம் அப்படின்றதான் உங்களை தேர்வு செய்ததுக்கான காரணம். எல் மென்சோ அப்படின்ற பெயர், இன்னைக்கு அவருடைய அசாசினேஷன், அதற்கப்புறம் நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை நம்மளால பார்க்க முடியுது. எங்க இருந்து ஆரம்பிக்கலாம், எப்படி பாக்குறீங்க? இது ஆரம்பிக்கிறது நிறைய புள்ளிகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன் மெக்சிகோ, எல்லா உலகத்துல எல்லா நாடுகளும் இருக்கும்போது ஏன் மெக்சிகோ இதனுடைய இந்த ட்ரக் கார்டல்ஸோட ஒரு ஹாட்ஸ்பாட்டா ஏன் இருக்கு, அது ஒண்ணு ஆரம்பிக்கலாம். அல்லது இவ்வளவு ரிஸ்க் இருக்கிற ஒரு துறையிலிருந்து எப்படி புதுசா அணிகள் உருவாயிட்டே இருக்கு. நீங்க மெக்சிகோல மட்டும் கவனிச்சீங்கன்னா ட்ரக் கார்டல்ஸ் தான் பெரிய எம்ப்ளாயர். எல் மென்சோவோட குழுவில் இந்த எல் மென்சோ எல் சாப்போ பேர் எல்லாமே கொஞ்சம் அந்த மாத்தி வச்சுக்கிற அவங்களோட பேர் வேற. அது இன்னும் கஷ்டம். நீங்க ஒரு இந்த சீரியஸ் பேசுறத விட கஷ்டம் அந்த பேரை ஞாபகம் வச்சுட்டு சொல்றது. இவங்க கௌரவ பட்டங்கள் போல. இவர்கள்ட்ட மட்டும் 30,000 பேர் இருக்காங்க. இதுக்கு அடுத்து ஒரு 15,000-20,000 பேர் அடுத்த அந்த சினலோவா கார்டல்ல இருக்காங்க. இது வந்து ஹலிஸ்கோ நியூ ஜெனரேஷன் கார்டல், ஜாலிஸ்கோன்னு சொல்லுவாங்க. பட் ஹலிஸ்கோன்ற மாதிரி தான் ஒரிஜினல். ஜே வந்து ஹான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹலிஸ்கோ நியூ ஜெனரேஷன் கார்டல் இதுக்கு முன்பு இருந்தது. எல் சாப்போவோடது அவர் போனதுக்கு பிறகு. அவர் மட்டும் இல்ல, அவரோட ஒட்டுமொத்த குடும்பமும் இப்ப ஜெயில இருக்கு அல்லது தலைமறைவா ஜெயில இருந்து வெளியில வந்து அமைதியா வேற வாழ்க்கைக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு 20,000 பேர். இந்த கார்டல்ஸ் மட்டும் மெக்சிகோல 20க்கும் மேற்பட்ட பெரிய பெரிய கார்டல்ஸ் இருக்கு. 200க்கும் மேற்பட்ட கார்டல்ஸுக்கு வேலை செய்யற துணை கிரிமினல் நிறுவனங்கள் இருக்கு. அதாவது வெறும் செக்யூரிட்டி மட்டும் கொடுப்பாங்க. இப்போ நீங்க நார்கோஸ் எடுத்துட்டு போறீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்கறதுக்கான செக்யூரிட்டி சர்வீஸ் தனியா நடக்கும், டிராபிக்கிங் தனியா நடக்கும், ஆளை கடத்திட்டு வர்றது தனியா நடக்கும், அல்லது மேனுஃபேக்சரிங், லெபார்டரி, எல்லாத்துக்கும். இதுல இந்த ஆள் பண்ணது ஒண்ணு. எல் மென்சோவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த ஆளு இதை ஒரு பிரான்ச்சைசி மாதிரி மாத்துறான். அமெரிக்காவின் அனைத்து மாகாணங்களிலும் இவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கு. இவங்களோட ட்ரக் சப்ளை அந்த வரைக்கும் போகுது. இந்த நபருக்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா, 5th கிளாஸ் ஸ்கூலை முடிச்சிட்ட ஒரு பையன். அவங்க அப்பா அந்த அவகாடோ தோட்டம் வச்சிருக்காங்க. அதுல அங்க வந்து ஒரு நிர்பந்தம் உண்டு, குழந்தைகள் படிக்க போறதுங்கிறது. 1960s பிறந்திருக்காரு இவரு. அப்போது குழந்தைங்க வந்து வயல்ல வேலை செஞ்சாதான் காசு பார்க்க முடியும். அங்க மெக்சிகோல ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த போதைப் பொருள் பயிரிடுறது இருக்குல்ல, இந்த பாப்பி கல்டிவேஷன் அங்க நடக்கும். அந்த வேலையும் இவருக்கு ஓரளவு தெரியுது. பட் இவர் வேலை பார்த்தது அவகாடோ தோட்டத்துல. அதன் பிறகு ஒரு மைக்ரண்ட் லேபரா யூஎஸ் வர்றார். யூஎஸ்ல இந்த ட்ரேடிங்ல இந்த வேலையெல்லாம் நடக்குது. ட்ரேடிங் அதுல மாற்றுறார். இவரும் இவங்க அண்ணனும், அப்ரஹாம் நினைக்கிறேன் அவங்க அண்ணன் பேர், 2 பேரும் மாட்டுறாங்க. அண்ணனை இல்ல நான் தான் கடத்தினேன்னு சொல்லி இவரோட ஏஜுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்றதுனால வெளியில திரும்ப மெக்சிகோக்கு வர்றாரு. ஃப்ரீக்வெண்டா இங்கேயும் மூவ்மெண்ட் இருக்கு மெக்சிகோக்கும் யூஎஸ்க்கும், லேண்ட் பார்டர் தானே. அதுல இந்த ஆளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருது. நீங்க போதைப்பொருள் உற்பத்தி விற்பனை இது ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா விலையில வந்து நீங்க கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு வேறுபாடு இருக்கும். கோகைனுக்கு கோகோ இலையை உற்பத்தி செய்யறவனுக்கு ஆரஞ்சு ஆப்பிள் உற்பத்தி செஞ்சா என்ன கிடைக்குமோ அந்த அளவு தான் லாபம் கிடைக்கும். அதை விட கொஞ்சம் கூடுதலா கிடைக்கலாம், ஒரு 2 மடங்கு கிடைக்கலாம். இப்போ மெத்த கணக்குல எடுத்துக்கிட்டா அமெரிக்கால 1 கிலோ மெத்த உற்பத்தி செய்யறதுக்கு $4,000 செலவாகும்னா அதோட ஸ்ட்ரீட் பிரைஸ் $1 மில்லியன். அந்த அளவுக்கு அந்த வேறுபாடு வந்து ₹1 போட்டு $100, $1000 எடுக்கிற பிசினஸ். அதை விட ஜாஸ்தி. ஓகே, $10,000 $4,000 போட்டு $10 லட்சம் எடுக்கிற வேலை இது. ஸோ இந்த எல் மென்சோவுக்கு ஒரு நாலேஜ் என்ன கிடைக்குதுன்னு சொன்னா, மெக்சிகோவில் $4,000 விற்கிற ஒரு பொருள் இங்க $10 லட்சம் போகுது. ஸோ அந்த வேறுபாடு அவருக்கு புரிஞ்சிருது. ரிட்டர்ன் வந்து அந்த ஆளு மெக்சிகோல போலீஸ் வேலையில ஜாயின் பண்றான். எப்படி 5வது படிச்சவங்களுக்கு போலீஸ் வேலை எப்படி கிடைக்குது என்னன்னு தெரியல. போலீஸ் வேலையில ஜாயின் பண்ணும்போது அடுத்த அட்வான்டேஜ் கிடைக்குது. யாருக்கு லஞ்சம் கொடுக்கலாம், லஞ்சம் கொடுக்காதவங்கள என்ன பண்ணலாம், இந்த நெட்வொர்க் எப்படி ஆப்ரேட் ஆகுது, ஒரு நியூஸ் எப்படி போய் எப்படி ஒரு காற்றலை வந்து பிடிக்கிறாங்கன்ற இந்த நாலேஜ் எல்லாம் வந்த பிறகு இவர் ஒரு ட்ரக் லார்ட் ஆகிறதுக்கான அனைத்து தகுதிகளோட அந்த இடத்துக்கு போறாரு. அப்படியும் கூட அந்த சுப்ரீமோங்கிற ஸ்டேட்டஸுக்கு போறதுக்கு அந்த குடும்பத்தில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருக்கு. ட்ரக் லார்டுகள்லாம் அநேகமா எல்லாரையும் முடிச்சிருவாங்க, கீழே இருக்கவன் மேலே வருவான். அந்த காற்றலை உயிரோட வச்சிருக்கிறது என்னன்னு சொன்னா, தலைவன் செத்தா அடுத்து வர்றவன் தலைவர் ஆகலாம். அதன் பிறகு எல் மென்சோ வந்த பிறகுதான் தலைவர் எலிமினேட் பண்ணிட்டா அந்த காட்டல் அப்படின்றது அது நடந்ததே இல்லை. பிரச்சனை என்னன்னா, ஒரு தலைமையை ஒரு அசாசினேஷனுக்கு பிறகு அது இன்னும் 2 டீம் 3 டீம் ஆகுது, 3மே பெரிய ஆள் ஆகுறாங்க. இவங்களுக்குள்ள இந்த குரூப் சண்டை இருக்குல்ல, இந்த போதைப்பொருள் கடத்தலை செய்யணும்னு சொன்னா கூடுதலா இன்னொரு 10 கிரைமை செஞ்சாகணும். கொலை, மிரட்டல், கடத்தல். ஆள் வேணும்னா வந்து விருப்பப்பட்டு சேர்றவனை மட்டும் வச்சுக்கிட்டு காற்றல் நடத்த முடியாது. ஏன்னா ஒரு சில விஷயங்களை செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி ஆள் வராது. ஒரு பெண்ணை வச்சு கடத்துறது ஈஸி, அல்லது இவர்களோட பாலியல் தேவைக்கு ஆட்களை கடத்துறது அதிகம். நீங்க கடந்த 20 வருஷத்துல மெக்சிகோல
கொல்லப்பட்டவர்கள் மர்டர் மட்டுமே 4.5 லட்சம், 4.6 லட்சம், 4,60,000 பேர் கொல்லப்பட்டவங்க மட்டும். அது ரொம்ப ஒரு மாதிரி மலைப்பிரதேசம், சிக்கலான இடம்ன்றதுனால சிலர் கணக்கில் கூட வந்திருக்காது. இந்த காலகட்டத்தில் காணாமல் போனவர்கள்னு கணக்கு எடுத்தீங்கன்னா அது ஒரு 1,30,000 பேரை காணும். இது வெறும் அதிகாரப்பூர்வ கணக்கு. ஆக்சுவல் நம்பர் இதை விட அதிகமாக இருக்கலாம். தினசரி 100 கொலைகள், தினசரி 50 பேர் காணாமல் போறாங்க. இந்த கார்ட்டல்ல அரெஸ்ட் ஆகுறவங்க, சாவுறவங்க, இவங்களை ரீப்ளேஸ் பண்றதுக்காக ஒரு வாரமும் 150 பேரை இந்த போதைப்பொருள் கும்பல் வந்து ரெக்ரூட் பண்ணி ஆகணும். 150 பேர் வந்து சேருவானான்னு தெரியாது. ஸோ இந்த 150 பேரை கொண்டு வர்றதுக்கு ஆட்களை கடத்தணும். ப்ராப்ளி குழந்தைங்க 16-15 வயசுல அந்த ஆசை காட்டி கடத்துறது, இது எல்லாத்தையுமே பெரும்பாலானவர்கள் இந்த மாதிரி காட்டல்களில் பார்த்தீங்கன்னா நியர்லி 75% 25 வயசுக்கு கீழே இருப்பாங்க. அவனுக்கு தான் அந்த ஃபேமிலி இருக்காது. லைஃப் ஒரு விளையாட்டு மாதிரி அணுகிறது வாய்ப்பு அதிகம், சீரியஸ்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது மாதிரி இவங்களை எடுத்துருப்பாங்க. பெரிய நெட்வொர்க் இருக்கு. நீங்க பொருளை எடுத்துட்டு போற ஒரு வேலை இருக்கும். லேப்ல படிச்சவனுக்கு லேப்ல ஒரு வேலை இருக்கும். அங்க வேற ஒரு இந்த கடத்தல் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுனால லைஃப் அன்சர்டனிட்டி, பாவர்ட்டி, ஏழ்மை, அதீதமா இருக்கிற ஏழ்மை, நிச்சயம் இல்லாத எதிர்காலம், இது எல்லாமே இருக்கிறதுனால பெண்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு கார்ட்டல்ல இருக்கிறவனை லவ் பண்ணா அவங்களுக்கு லைஃப் வந்து ஒப்பீட்டளவுல சேஃப். வேற ஒருத்தவன் தொந்தரவு பண்ண மாட்டான். கிட்னாப் பண்ற ரிஸ்க் குறைவு. சோ பார்ட்டிஸ்ல ஒரு ட்ரக் கார்ட்டல்ல இருக்கிற ஒருத்தனை லவ் பண்றதுக்கான டிமாண்ட் அங்க அதிகம். அப்ப டிமாண்ட் அதிகமாகுதுன்னா பசங்க என்ன பண்ணுவாங்க, அப்ப கார்ட்டல்ல சேர்ந்தா எனக்கு லவ் பண்றதுக்கு பொண்ணு கிடைக்குங்கிற ஒரு ஐடியா வரும். இவங்க போறது ஊர்லயும் அப்படிதான் இருப்பாங்களா? இல்ல அது எல்லா இடத்துலயும் இருக்கும். லவ் செக்ஸ் எல்லாம் வந்து ஒரு டிரைவ். இவனுங்க மாட்டினதே எதுல மாட்டிருக்கானுங்க, கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போய் தான் மாட்டிருக்கான். அது ஒரு தரத்துல இல்ல. இந்த இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப நிதானமா செய்வாங்க. இந்த பேட்டர்ன் எல்லாம் கிராக் பண்ணி எப்போ எந்த மாதிரி நேரத்துல இவங்க கிளம்புறாங்க, யார் போகும்போது அங்க செக்யூரிட்டி குறைவா இருக்கு, செக்யூரிட்டி குறைவா இருக்கிறதுல ரொம்ப வீக்கான ஒன்று. ஒரு தரத்துல எல்லாம் இது பண்ணும். ஒரு 4-5 வாட்டி இது நடக்கும்போது இது ஒரு பேட்டர்ன் முடிவுக்கு வருவாங்க. அந்த பேட்டர்ன்ல இது நமக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்ச ஆபரேஷன்ஸ் தான் நமக்கு தெரியுது. பல ஆபரேஷன்ஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. எல் சாப்போவை பிடிக்கிறதுக்கு எடுத்த பல முயற்சிகள் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. அமெரிக்கால இருந்து அதிகாரிகள் அங்க போய் ஸ்பானிஷை கத்துக்கிட்டு எல்லாம் அந்த வேலையை செஞ்சிருக்காங்க. அவனுங்களும் திமிரில் தான் மாட்டினானுங்க. எல் சாப்போ 93 அரெஸ்ட் ஆகி 2001 எஸ்கேப் ஆகிறான். 8 வருஷம் கழிச்சு எஸ்கேப் ஆகிறான். எப்படின்னா அந்த லாண்ட்ரி பேக்குள்ள அது லஞ்சம் கொடுத்துதான் லாண்ட்ரி வண்டியில வச்சு வெளியில வர்றது. அது வந்து டிடெக்ட் பண்ணிடும். ஒரு பூனை இருந்தா கூட, அந்த வண்டியில ஒரு பூனை இருந்தா கூட டிடெக்ட் பண்ணிடும். பட் அந்த சென்சார்லாம் ஆஃப் பண்ணி ஒரு வழியா எஸ்கேப் ஆகிறான். முதல் ரவுண்ட்ல அந்த ஆள் எஸ்கேப் ஆகுது. அதன் பிறகு படாத பாடுபட்டு பிடிச்சி மெக்சிகோவில் ஹை செக்யூரிட்டி பிரிசன்ல போடுறாங்க. அந்த பிரிசன்ல இருந்து அதை வெளியில எடுக்கிற அந்த வேலை இருக்கு இல்லையா, அது ஒரு கார்பரேட் கம்பெனியோட ஒர்க்கிங் ஸ்டைலை விட பிரம்மாண்டமானது. அந்த ஜெயில இருந்து இவங்களுக்கு கொடுக்குற திங்ஸ்ல ஜிபிஎஸ் வச்சு, இது நடக்கிறது 2014 ஜிபிஎஸ் வச்சு அவரோட ரூம் லொகேஷனை கண்டுபிடிச்சு அந்த லொகேஷன்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு வீடு வாங்கி, அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்க இடம் வாங்கி, அந்த இடத்துல புது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பில்டிங்கை உருவாக்கி, பணியாளர்களை செலக்ட் பண்ணி அவங்கள ஜெர்மனுக்கு அனுப்பி ட்ரைனிங் எடுக்க வச்சு, டனலை நோண்டி, டனல்ல வந்து வென்டிலேஷன், அந்த வண்டி போறதுக்கான டூ வீலர் போய் எங்கேயும் மோதிக்கூடாதுல, அந்த ரயில் டூ வீலர் போற அளவுக்கு ஸ்பெஷலா மாடிஃபை பண்ண ஒரு டூ வீலர், அந்த டனலை நோண்டிட்டு போய் இந்த ஆளோட கரெக்டா பாத்ரூம்ல, அதை யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு நாலேஜும் எவ்வளவு கோஆர்டினேஷனும் வேணும்னு சொல்லி, அந்த பாத்ரூம்குள்ள அதை உடச்சிக்கிட்டு வர்ற மாதிரி இவர் உள்ள போறாரு. ஏணி வச்சு இறங்கி ஒரு ஆள் அந்த டூ வீலர்ல ஓட்டிக்கிட்டு கொண்டு வந்து இந்த இடத்துல இறக்கி விடுறான். அங்கிருந்து ஒரு கார்ல ஏறி போய் அடுத்த இன்னொரு கார்ல வந்து அதன் பிறகு ஒரு சின்ன ஃபிளைட் ஒன்று எடுத்து வெளியில போறாங்க. இவ்வளவு ஸ்மார்ட் எக்ஸிகியூஷன் பண்ண பைத்தியக்காரனுக்கு எப்படி மாட்டுறானுங்கன்னா, அவன் பையன் வந்து ட்விட்டர் போஸ்ட் ஒன்று போறான், அவங்க அப்பாவோட எடுத்துக்கிட்ட போட்டோ. இதுல முதல் க்ளூ வந்து கொடுத்துருப்பானுங்க. அதன் பிறகு ஒரு மெக்சிகன் நடிகைகிட்ட இவரோட பயோபிக் எடுக்கிறதுக்காக சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் அதில் தான் மாட்டினது. அந்த மாதிரி தனியாக மாட்டின சில அட்டம்ப்ட்ல வந்து எஸ்கேப் ஆகி போயிருக்கான். கடைசி அட்டம்ப்ட் கார் ஃபெயிலியர், கார் பிரேக் டவுன் ஒன்று, இதே மாதிரி தான் சந்திக்க போய் வேற ஒரு தடவை குடும்பத்தோட ஒரு ஹோட்டலில் இருக்கும்போது ஓடி இது வழியாக எஸ்கேப் ஆன கேஸ் உண்டு. பாத்ரூமில் டனல் வழியாக எஸ்கேப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆள் தனிப்பட்ட போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா 2 பேருமே பொண்ணாலதான் மாட்டிட்டாங்கன்னு சொல்லி எல் சாப்போவையும் சொல்லியிருந்தாங்க, எல் மென்சோவையும் சொல்லியிருந்தாங்க. இந்த முறை மெக்சிகோவில் ரிஸ்க், ஏன்னா லஞ்சம் அவங்களுக்கு. இதோட பேட்டர்ன் எப்போ ஆரம்பிக்குதுன்னா, போதைப் பொருளை ஆர்கனைஸ்டா விற்கிறதுங்கிறத முதல்ல ஆரம்பிச்சது யாருன்னா, இந்தியாவுக்கு ஒரு ரோல் இருக்கு. கிழக்கிந்திய கம்பெனி தான் முதல்ல ஆரம்பிக்கிறான். அவன் தான் இந்தியாவில் ஓபிஎம் உற்பத்தி பண்ணி, இந்தியானா அப்போ என்ன ஆப்கானிஸ்தான் எல்லாமே சேர்ந்தது தானே, ஓபிஎம் உற்பத்தி பண்ணி அதை சீனாவில் கொண்டு போய் விற்று, ஏன்னா சைனாலேருந்து யூகேக்கு வந்து இங்கிலாந்துக்கு சைனாலேருந்து ஏற்றுமதி தான் அதிகம். சீனாவுக்கு தேவைப்படுகிற எதையுமே பிரிட்டனால் உற்பத்தி பண்ண முடியல. அவன் எல்லாத்தையுமே வச்சிருந்தான். ஸோ என்ன பண்ணுறதுன்னும் போது இதை அனுப்பிச்சி விடுவோம், அங்கே இல்லாத ஒரு பொருளை அனுப்பி அடிமையாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓபிஎம் நடக்குது. வித்தது யாருன்னா டாட்டா.
பிரிட்டனுக்கு அவங்களுக்கு வித்தது அவர் தான். பாம்பேயோட முதல் வணிகம் வந்து பெரு வணிகம் அங்கே அப்படி தான் ஆரம்பிக்குது. அவன் தான் முதல்ல அதை ஆர்கனைஸ்டாக பண்ணுறான். ஒரு போர்ட் வச்சு அது வியாபாரிகளை வச்சு உள்ள எல்லாருக்கும் அந்த மார்க்கெட்டை உருவாக்கி சந்தையை பிடிச்சி அதன் பிறகு தான் சீனாவை வீழ்த்துறாங்க. சீனாவில் வணிக உரிமை அதன் பிறகு தான் பெறுது. ஓபிஎம்மும் முதல்ல பண்றது வந்தான். அடுத்ததா ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷனா, கொடூரமான ரூத்லெஸ் ஆர்கனைசேஷனா ஆகுறது பாப்லோ எஸ்கோபார். எஸ்கோபார், எல் சாப்போ, என்மான்சோ எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். ரொம்ப புவர் பேக்ரவுண்டில் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு எதை செய்யணும்னு ஒன்று இருக்கும், பெரிய ஆளாகணுங்கிற ஆசை இருக்கும். ஆனால் பெரிய ஆளாகிறதுக்கான எந்த அடிப்படை வேலையை செய்யறதுக்கான பொருளாதார இது இருக்காது. எதேச்சியாக அந்த வேலையை செய்வாங்க, ஒரு கான்டாக்ட் கிடைக்கும், அதை மேலே 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 வளர்த்துட்டு போய் இந்த இடத்துல வந்து நிற்பாங்க. எஸ்கோபார் கொலம்பியாவில், மெக்சிகோல இவங்க உருவாகிறதுக்கான காரணம் என்ன சூழல் அங்க, எதனால அங்க வந்து குறிப்பா சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ், அது அந்த கண்ட்ரிஸ்ல தான் இது எல்லாமே அதிகமா நடக்குது. இந்த ட்ரக் எம்பையர் எல்லாமே கொலம்பியா, இங்க மெக்சிகோ, இப்படி இந்த மாதிரி அந்த மாதிரி இடங்கள்ல தான் அங்க நடக்குது. அங்க உருவாவதற்கான காரணம் அப்படின்றது என்ன? அமெரிக்கா தான் காரணம். மெக்சிகோ அமெரிக்கா கீழே இருக்கு. ஆமா, அது வந்து தென் அமெரிக்கால இல்ல, ஆமா, வட அமெரிக்கால தான். உற்பத்தி நிறைய நடந்ததெல்லாம் கொலம்பியா தான். இப்ப எப்படி மெக்சிகோ வருதுன்னு சொன்னா, மெக்சிகோ அமெரிக்காவுக்கு ஒரு அளவில்லாத எண்ணிக்கையில் ட்ரக் வேணும். அங்கதான் அதான் மார்க்கெட். உலகின் ரொம்ப பெரிய போதைப்பொருள் சந்தை வந்து அமெரிக்கா. அந்த அமெரிக்க சந்தைக்கு ஃபீட் பண்றதுக்கு ரொம்ப வாகான இடம் மெக்சிகோ. அதனால மற்ற இடங்கள்ல இருந்து அதை மொபிலைஸ் பண்ணி கொண்டு வந்து இங்க சேர்க்கலாம். அது ரெண்டாவது அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட் ரீசன் அமெரிக்கான்னு சொன்னா, நாட் ஒன்லி அமெரிக்கா, நீங்க அங்கிருந்து ஐரோப்பாவுக்கு போறதும் சுலபம், ஈஸி. அந்த பாதைகள் வந்து ஈஸி. நீங்க கண்டெய்னர் வழியாவே அனுப்பிடலாம், ஏதோ ஒரு வழியை பிடிச்சிங்கன்னு சொன்னா. மெக்சிகோக்கு இந்த ஒரு தேவை தான். அமெரிக்காங்கிற ஒரு சந்தை தான் மெக்சிகோவினுடைய ட்ரக் லார்டுங்களோட அடிப்படை. அந்த பேசிக் வயரிங்கே அதுதான், அங்கதான் இருக்கு. இரண்டாவது, அந்த ஊரோட நில அமைப்பு. ஒளிஞ்சுக்கிறது ஈஸி, துரத்தி பிடிக்கிறது கஷ்டம். அமெரிக்கா இல்ல மெக்சிகோலயா மலை பிரதேசம், அது இந்த மாதிரியான அசாத்திய சிக்கல் இருக்கிற ஒரு கடற்கரை இந்த பக்கம் இருக்கும். நிலப்பரப்பு பெருசு, மலைத்தொடர்கள், கடினமான காடுகள், மலைத்தொடர் இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த இடம் லேண்ட்ஸ்கேப் வந்து அவ்வளோ ஈஸியாக ஒளிஞ்சுக்கிறதுக்கு தோதான ஒரு இடம். அடுத்ததா பாரிய அளவில் இருக்கிற வேறுபாடு, பொருளாதார வேறுபாடு, அசாத்திய வறுமை, வேலை வாய்ப்புக்கு பெரிய நெருக்கடி. இப்போ ஒரு குழந்தை வரும்போது படிக்க வாய்ப்பே இல்லைங்கிற பட்சத்தில் அவர்களுக்கு கண்ணதற்கு இருக்கிற வாய்ப்பு தான் பசியில சாவறதா, இல்லை இந்த மாதிரி காற்றில் போய் சாவறதா. அப்படிங்கும்போது அவர்களுக்கு பசி தான் இன்னும் தேவையா இருக்கும். அல்லது சின்ன சின்ன வேலையிலேருந்தே ஆரம்பிப்பாங்க. முதல்ல வந்து ரிஸ்கி ஆயுதத்தை தூக்கிட்டு போகிற வேலை தேவையில்லை. முதல்ல சின்னதாக ஒரு பொருளை கொண்டு போய் சப்ளை பண்ணுறதுல இருப்பான். யோசிச்சு பாருங்க, ஒரு 15 வயசுல காய்கறி விற்கிற ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு சூழ்நிலை வருது. காய்கறி விற்கிற பையன் நைட்டு எவ்வளோ சம்பாதிப்பான்? பட் ஒரு பாக்கெட்டை, ஒரு பொட்டலத்தை கொண்டு போய் வேற ஒரு இடத்துல டெலிவரி பண்றவனுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இந்த வேறுபாடு குழந்தைகளுக்கு அதை செய்ய தெரியாது. ரொம்ப சின்ன வயசுல உள்ள வந்துருவாங்க. ஒன்ஸ் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல இந்த மாதிரி இடங்களுக்குள்ள ஒருத்தர் வந்துட்டா வெளியில போறதுக்கு வாய்ப்பே இல்லை. சாவு தான் அந்த இடத்துல இருந்து வெளியில போறதுக்கான வாய்ப்பா இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதுதான் உங்களுக்கு பிளான் பியே இல்லைங்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த இடத்துல தான் நிறைய பர்ஃபார்ம் பண்ண பார்ப்பீங்க. இது மோசமான தொழில் எல்லாவற்றிலையும் நடக்கும். நீங்க ஒரு அமெரிக்காவில் இந்த போர்னோகிராஃபி இண்டஸ்ட்ரியில வந்த ஒரு பெண்மணி, அவங்களோட டாக்குமெண்ட்ரி ஒன்று பார்த்தேன். அவங்க என்ன அவங்களோட இது என்னன்னு சொன்னா, அவங்களால வேற தொழிலுக்கு போக முடியாது. பட் இந்த தொழிலில் என்ன ஆகும், ஒரு கட்டத்தில் போட்டிக்கு ஆள் வர்றாங்கங்கிற பயத்தை வந்து உருவாக்கிட்டே இருப்பாங்க மார்க்கெட்டில். அந்த பயம் உருவாகும் போது என்ன செய்யணும்னு சொன்னா, அவர்கள் வழக்கமான அந்த பாலியல் படங்களை தாண்டி இன்னும் மோசமான படங்களுக்கு அவங்கள தன்னை தயார்படுத்திக்கணும். ரொம்ப கொடூரமான செக்ஷுவல் ஆக்டிவிட்டி மாதிரியோ, அல்லது பல்வேறு நபர்களோடு இருக்கிற மாதிரியே, அல்லது அதில் ஏதோ ஒன்று மிருகங்களோடன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தன்னுடைய அந்த ரிஸ்கை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போனால் தான் அந்த மார்க்கெட்டில் அவங்க உயிரோடு இருக்க முடியும். காற்றெல்லாம் அதே நடக்கும். நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அடுத்தடுத்து இந்த வேலைக்கு இன்னொருத்த வந்துருவாங்கும் போது நீங்கள் வாழ்க்கை தேவைக்கோ வேறு எதுக்கோ அடுத்த லெவலுக்கு போய் ஆகணும். பாதுகாப்பு காரணங்களுக்காகவோ ஒரு கமாண்டர் லெவலில் போயிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஃப். இவனுக்கு எல்மான்சோவுக்கு 150 பேர்கிட்ட தனிப்பட்ட பாதுகாவலர்கள் இருக்காங்க. இந்த தனிப்பட்ட பாதுகாவலர்கள் மெக்சிகோவில் ராணுவத்தில் வேலை பார்த்தவங்க. ஆனாலும் இந்த லைஃப்பை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஏன் இவங்களால நிறுத்த முடியாதுங்கிறேன். ஏன்னா எல் சாப்போ குடும்பமும் வேறு இதில் வந்து அவங்க பசங்கள்லாம் அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் இருக்காங்க. லைஃப் சென்டென்ஸ் வாங்கின பசங்க, மகள்லாம் அந்த மாதிரி ஆயிருக்காங்க. மனைவி அரெஸ்ட் ஆகியிருந்திருக்காங்க. எல் சாப்போவுக்கு ஏகப்பட்ட பார்ட்னர்ஸ் உண்டு, ரொமான்டிக் பார்ட்னர்ஸ் நிறைய பேர் உண்டு. எல்மான்சோ இவரோட குடும்பமும் ஆல்மோஸ்ட் இல்லை. எல்மான்சோ ரீசெண்ட் 2-3 இயர்ஸாக தனியாக தான். 2015 கடைசி ஆளையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. அவங்க அண்ணன், அவங்க ஒய்ஃபு எல்லாருமே இல்லை, யாருமே கூட இல்லை, அத்தனை பேருமே இல்லை. ஸோ பட் இவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. இவங்க இந்த எம்எல்ஏ மாதிரி தான், புதுசாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உயிரோடு இருக்க முடியும். சேஃப் எக்ஸிட்னு ஒன்று கிடையவே கிடையாது.
ட்ரக் லார்டில் சேஃப் எக்ஸிட்னு ஒன்று கிடையாது. ஸோ இந்த நிலப்பு அமெரிக்கா, பாவர்ட்டி, அந்த புவியியல் அமைப்பு, இது எல்லாமே காம்பினேஷனில் இருக்கிறதுனால ஒரு இந்த இடம் வந்து காற்றல்களோட ஒரு பொன்விளையும் பூமியாக அது இருக்கு. பாவர்ட்டியும் இதையும் நம்ம பிரிக்கவே முடியாது. அது ரெண்டும் இருக்கும்போது அங்க இருக்க கவர்மெண்ட் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, அதுதான் காரணம்னு எடுத்துக்கலாமா? ஒரு மெக்சிகோடைய கவர்மெண்ட் வந்து அங்க ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கல, மக்களுக்கான கல்வியை கொடுக்கல, அவங்க அதுல கோட்டை விட்டாங்க. அதனால இந்த ட்ரக்கினுடைய எம்பையர் அப்படின்றது பெருசா இருக்கு அப்படின்னு. அப்படி அரசாங்கம் கோட்டை விடுதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்ப அமெரிக்கால 50 ஸ்டேட் இருக்கு. இந்த விற்பனை அமெரிக்கால தானே இருக்கு, அவங்களே நிறுத்தலாமே. சோ இப்ப பிரச்சனை வந்து இது நாம வெறுமனே கண்காணிப்பு அமைப்பு அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல மட்டும் எடுத்தோம்னா நம்ம மாட்டிக்கும். அரசாங்கத்தை மீறி வளர்ற அளவுக்கு இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு திறன் இருக்கு. அதான் விஷயம். நாம வெறுமனே அரசுங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இது அரசின் திறமையின்மை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அது முழுக்க சரியா இருக்காது. ஒருவேளை ஆரம்பத்திலே கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற அளவுக்கு போகலாம். அப்படி இருந்தாலும் கூட ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவாலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த மெக்சிகோ மாதிரி ஒரு அரசாங்கம் எப்படி செய்யும்? 13 கோடி பாப்புலேஷன். 13 கோடி பாப்புலேஷன்ல 20 வருஷத்துல மர்டர் மட்டும் 4.5 லட்சம் மர்டர் நடக்குது. என்ன சரி 100 கொலைகள் நடக்கிற ஒரு ஊரா இருக்கு. இங்க என்ன நீங்க பண்ணிட முடியும்? பொருளாதார ரைட், இது வேணும். ஒரு வேளை இதை விட பாதுகாப்பான வேலை வாய்ப்பு இருந்துச்சுன்னா, குழந்தைங்க கட்டாயமா ஸ்கூலுக்கு போவாங்கிறது இருந்துச்சுன்னா இந்த சப்ளை வந்து குறையலாம். ஒரு வாரத்துக்கு 150 பேர் இந்த மாதிரியான காற்றலில் சேர்றதுக்கான வாய்ப்பு வந்து குறையலாம். பட் அரசாங்கத்தினுடைய இனபிலிட்டி அப்படிங்கிறத மட்டும் ஒரு கிரைட்டீரியாவை நம்ம புரிஞ்சுக்க வேணாங்கிற. அமெரிக்கால டிமாண்ட் இருக்கு, அதுக்கான உற்பத்தி இங்க நடக்குது அப்படின்றத சொல்றீங்க. ஆனா இப்ப கிராக் டவுன்லயே அமெரிக்கா தானே வராங்க. இதை எப்படி புரிஞ்சுக்குது? அமெரிக்கா தான் பாப்லோ எஸ்கோபாரோட கிராக் டவுன்லயே அமெரிக்கா இருக்காங்க. நீங்க சொன்னதுல எல் மேன்சோ அரெஸ்ட் பண்ணதுல ஃபர்ஸ்ட் அமெரிக்கால தான் அவங்கள வச்சிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னீங்க. இப்படி அமெரிக்கால அரெஸ்ட் ஆவாங்க. எல் சாப்போட அவருடைய கேஸ்லயும் அமெரிக்காவோட இன்வால்மெண்ட் அப்படின்றது இருக்கு. கிட்டத்தட்ட அந்த நார்கோ சீரீஸ்ல பார்க்கும்போது மொத்தம் அந்த யூஎஸ் ஃபோர்ஸ் ஃபுல்லா ரொம்ப ஆக்குபைடா இருப்பாங்க. பாப்லோ எஸ்கோபாரை வீழ்த்துறதுல, அவர் வந்து பிடிக்கிறதுல, அந்த காற்றில கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுலன்றதுல ரொம்ப தீவிரமா செயல்படுவாங்க. இந்த முறை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு பக்கம் மார்க்கெட் அவங்களா தான் இருக்காங்க அப்படின்னா யாரு அது? இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. இது ஒரு குழப்பமான ஒன்று தான். சில விஷயங்களை வளர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹெச்எஸ்பிசி பேங்க் இருக்குல்ல, அவங்க ஒரு ரீசன்ட் பாஸ்ட்ல ஒரு 10-12 வருஷத்துல ஒரு மணி லாண்டரிங் கேஸ்ல மாட்டினாங்க. தென் அமெரிக்க நாடுகளில் ரொம்ப சர்வசாதாரணமாக லஞ்ச் பேக்கில் எடுத்துகிட்டு வர மாதிரி கேஷ் எடுத்து வந்து கொடுத்து பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு போகிற வழக்கெல்லாம் இருந்துச்சு. ரொம்ப பெரிய அளவில் மணி லாண்டரிங் பண்ணாங்க. நடவடிக்கைன்னு எடுத்து அந்த பேங்கை மூடணும். ஆனால் ஹெச்எஸ்பிசி அவங்களால எப்படி மூட முடியும்? விட்டாங்க. ஏன்னா அது வந்து அந்த மூடுறதுனால வர்ற டேமேஜ் என்ன செய்யும்னா, அந்த தண்டனைக்கு கொடுக்குற விலையை விட அதிகமாக இருக்கும். தண்டிக்கப்படுபவனை விட உலகத்துக்கு டேமேஜ் நிறைய இருக்கும். இது மாதிரி பல சமயங்களில் அலோவ் பண்ணது உண்டு. இப்போ ஆப்கானிஸ்தான் அடிச்சு ஒன்றும் பண்ண முடியல, அமெரிக்காவில் அந்த இடத்துல வச்சு மேய்க்க முடியல, போய் தொலைதுன்னு சொல்லிட்டு யாரை பயங்கரவாதிகள்னு சொன்னமோ அவங்கள்ட்ட நாட்டை கொடுத்துட்டு இவங்க வெளில போகிறாங்க. சில நிர்பந்தங்கள் நமக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கட்டுப்படுத்துறது ரொம்ப சுலபம். இந்த மதவாத இயக்கங்கள் மாதிரி தான். வளர்த்து விட்டோம்னு வச்சுங்க, அதன் பிறகு அவங்களோட சில ரூல்ஸை வந்து பொது சமூகம் ஏற்றுக்கிற மாதிரி ஆகிடும். பல ஊர்களில் இந்த சூழ்நிலை வந்திருக்கு. இங்கு ஒரு கட்டத்தில் அலோவ் பண்ண முடியாமல் வந்திருக்கலாம். யுஎஸோட பெரிய பலவீனம்னு சொன்னால் அது அந்த ஒரு பியூட்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு இளைஞனுக்கு எந்த நெருக்கடி அவனை போதைப்பொருளை நோக்கி தள்ளுதோ, போதைப்பொருள் நுகர்பவனா அவனை மாற்றுதோ, அதே சிமிலர் ஃபேக்டர்ஸ் தான் மெக்சிகோவில் இருக்கிற ஒரு இளைஞனுக்கு போதைப்பொருள் விற்கிறவனா மாறுறதுக்கு தள்ளுது. வேலை வாய்ப்பு இல்லை, எதிர்காலம் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு, புரோக்கன் ஃபேமிலி இருக்கு, ஒரு மாதிரி டிஸ்ஃபங்க்ஷனலாக இருக்கு, குடும்பம் பிரிஞ்சிருக்காங்க, பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. இதை மாதிரி சூழலில் இருக்கிற குழந்தைகள், தனிமையில் இருக்கிறவங்க, இவங்க என்ன செய்வாங்க? ஒரு போதைப் பொருளை தேடி அமெரிக்காவில் போகிறாங்க. அதே சூழ்நிலையில் மெக்சிகோவில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு, ஒரு சிறுவனுக்கோ சிறுமிக்கோ அவங்களோட தேவை, அவங்க வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஒரு காற்றலை தேடி போக வேண்டியிருக்கு. இந்த சமூக காரணங்கள் ஒரு முக்கியமான ஒரு இது. ஏன்னா இதை விட மோசமாக இருந்த சீனா தான் மாவோ ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த போதை அடிமையிலிருந்து மீட்டெடுக்கிறாங்க நாட்டை. அமெரிக்காவில் எது தடுக்குது? மேபி மோஸ்ட் ப்ராபப்ளி அது ஒரு பிரைவேடைசேஷன் பீக்கில் இருக்கிற ஒரு காரணமாக இருக்கலாம். அரசாங்கம் ஒரு அளவுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாமல், அந்த சந்தையை தொந்தரவு பண்ணாமல் இதை செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுனால, கட்டுப்பாடு மார்க்கெட்டுக்கிட்ட இருக்குன்றதுனால இது கையை மீறி போகலாம். இந்த சந்தை உருவாக்குகிற அன்சர்டைனிட்டி அது ஒருத்தரை போதைப்பொருள் நோக்கி தரலாம். பட் ஃபேக்ட் ஒன்று, ஒரே காரணம் ஒருவனை போதை விற்கிறவனாகவும் இன்னொருவனை போதைப் பொருளை தேடி போகிறவனாகவும் ஆகுது. ஸோ அப்போ என்ன செய்யணும்? இவன் உயிரோடு இருக்கணும்னா நிறைய பேர் அங்கே ட்ரக்கை கன்சியூம் பண்ணணும்.
அவனுக்கு போதை வேணும்னா இங்கே நிறைய பேர் புது சப்ளை வந்துட்டே இருக்கணும். இது ஒன்று சப்போர்ட் பண்ணிட்டு மேலே 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 வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப ஒரு ஒரு இந்த நெருக்கடியை புரிஞ்சுக்கிறது அடிப்படையில் ரொம்ப கஷ்டம். அதை தீர்க்கிறதும் கூட. ஏன்னா இதில் வந்து பழிய ஒருத்தர் மேலேன்னு போட்டுற முடியாது. ஒரு சிஸ்டமுக்கு ஒரு ரோல் இருக்கு. போதைப் பொருளின் பங்கு அப்படின்றது என்ன? ஒரு சிஸ்டம்ல போதைப் பொருள் அப்படியான, இப்ப நீங்க சைனா சொல்லும் போது புரியுது, அவங்க வந்து ஒரு யுத்தத்திற்கு போறாங்க அல்லது அவங்கள வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க ட்ரை பண்றாங்க. இந்த உலகம் முழுவதும் நடக்கிற அந்த கலோனியல் சண்டையில பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்றாங்க. அது முடியல, அவங்க தன்னிறைவா இருக்காங்க, இவங்கள்ட்ட எதுவும் வாங்குறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ இவங்களை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு இவங்களை இந்த இதுக்குள்ளேயாவது கொண்டு வரணுன்றதுனால அந்த ஓபிஎம் வார் நடக்குது. ஓபிஎம் சப்ளை பண்றாங்க, அதன் மூலம் அங்க நிறைய அடிமைகள் உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த சண்டை தான் நடக்குது, ஓபிஎம் வார்லாம் நடக்குது. இப்போ அந்த மாதிரியான ஒரு போதைப் பொருளுடைய பங்கு அப்படின்றது என்ன உலக அரசியலை பொறுத்த வரைக்கும்? இல்லை, தொடர்ந்தே அது இருந்திருக்கு. நீங்க கவனிச்சிங்கன்னா இங்க சென்னையில இந்த வியாசர்பாடி எல்லாம் நவாபுகிட்ட இருந்து ஆங்கிலேயர்களுக்கு மாற்றி கொடுக்கும்போது, உரிமையை மாற்றி கொடுக்கும்போது செலிப்ரேஷன்ல தாராளமாக கல் ஓடி இருக்கு, கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக மக்களுக்கெல்லாம். சீனாவை பிடிச்சது ஓபிஎம்ல தான். நீங்கள் கஞ்சாவை பயிரிட சொல்லி அரசாங்கமே ஊக்குவிச்சது உண்டு தென் அமெரிக்க நாடுகளில். ஏன்னா கப்பல் கட்டுறதுக்கான கயிறு வேணுங்கிறதுக்காக. அது வந்து கஞ்சா செடி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கயிறு செய்யறதுக்கு தேவை. ஸோ கஞ்சா செடியை வளர்த்தினா தான் எனக்கு கப்பல் கட்ட கயிறு கிடைக்கும்னு சொல்லிட்டு கஞ்சா செடியை வளர்க்க அரசு ஊக்குவிச்ச கதை உண்டு. ஹிட்லரோட ஆர்மியில் அவங்க வந்து வழி தெரியாமல் வேலை பார்க்கணும், பசி இல்லாமல் வேலை பார்க்கணுங்கிறதுக்காக மில்லியன் கணக்கான மாத்திரைகள். இப்போ மெத்து இருக்கு இல்லையா, மெத்தோட பழைய ஃபார்மேட்டை அதை வந்து ஆயுதங்கள் எப்படி அந்த போர் முனைகளுக்கு வந்து தடை இல்லாமல் கொண்டு செல்லப்பட்டதோ அதே போல இந்த மருந்துகளும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. சில ஆர்மி ஜெனரல்ஸ் எல்லாம் இதை சாப்பிட்றவங்களுக்கு வேற பிரச்சனை வருது, ஹார்ட் அட்டாக் நிறைய வருதுன்றதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கவலையே படலை. கொண்டு வந்து எண்ட்லெஸ் சப்ளை வந்து நடந்திருக்கு. இது உலகளாவிய அளவில் மக்களை கட்டுப்பாட்டில் வைக்க. நீங்கள் ஈழத்தில் போதைப்பொருள் பழக்கம் போருக்கு பிறகு தமிழர் பகுதிகளில் பர்பஸ்ஃபுல்லாகவே அனுமதிக்கப்பட்டது. நிறைய அதை வந்து கண்டுக்காமல் விட்டுருவாங்க. ஏன்னா அந்த அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் அவங்க வேற எதுவும் செய்யக்கூடாது, அவங்க வந்து இந்த சூழலுக்கு அடாப்ட் ஆகணும், பிரச்சனை அடுத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக அதை வந்து அனுமதிச்ச வரலாறு உண்டு. ஸோ உலக வரலாற்றில் முழுக்கவே அரசாங்கங்கள் தங்களுடைய பிரச்சனை கைமீறி போகும்போதெல்லாம் இதை அலோவ் பண்ணி மக்களை வந்து ஒரு ஒருங்கிணையாமல் தடுத்த வரலாறு பல்வேறு இடங்களில் உண்டு. ஸோ இதில் ஆச்சரியத்துக்கு ஒன்றும் இல்லை. இப்போவும் கூட மது அது வந்து தடை இல்லாமல் போய் சேர்றதுக்கான தேவை எல்லா பின்தங்கிய இதுலையும் இருக்கு. நீங்கள் ஆப்பிரிக்க நாடுகள்லையுமே நிறைய இந்த மாதிரியான போதைப் பொருட்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் சண்டைக்கு வர மாட்டான், கேள்வி கேட்க மாட்டான். கூட்டு சேர்றது அந்த கும்பலில் வந்து ஒருத்தரை வந்து கலைச்சி விடலாம், ஃபோக்கஸ் வேறு இடத்துல இருக்கும். தெருவில் 4 பேர் இந்த மாதிரி இருக்காங்கும் போது தானே தெருவோட கவனம் வந்து இதை சரி பண்ணால் போதுன்னு இருக்கும், மற்றதுக்கு வரமாட்டாங்க. இப்படி ஏகப்பட்ட தேவைகள் இருக்கு. இப்போ இந்த நவீன இடத்துல நான் சந்தேகப்படுறது 2-3 விஷயங்கள். உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் அசாத்தியமாக இருக்குது. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்குது. அந்த என்டர்டைன்மெண்ட்டை நீங்கள் பயன்படுத்தணும்னா உங்ககிட்ட நிறைய பணம் வேணும். 2வது, அந்த என்டர்டைன்மெண்ட்டை நுகர்ற அளவுக்கு உங்களுக்கு நேரம் வேணும். அப்போ என்ன செய்யணும்? பணம் வேணும். நேரம் வேணும்னா என்ன செய்யணும்? வேலை இருக்கக்கூடாது. ஸோ இப்படி ஒரு நெருக்கடிக்குள்ளே தள்ளும் போது நமக்கு நேச்சுரலாக இந்த 2ஐயும் கிட்டத்தட்ட பூர்த்தி செய்கிற மாதிரி வேற ஒன்று இருக்கு. எனக்கு ஒரு பொருள் கிடைக்கலையேங்கிற கவலையும் இருக்காது. ட்ரக்ல ஒரு மாதிரி மயக்கத்தில் இருக்கலாம். பணத்தை வந்து நியாயமாக சம்பாதிக்கணுங்கிற தேவையில்லை, அது எங்கேயோ பிடுங்கலாம், திருடலாங்கிறது வந்துடும். வேலைக்கு போகணும், உட்காந்துருக்கலாம், சும்மா உட்காந்து என்டர்டைன்மெண்ட். இந்த குழப்பத்தில் நாம் வந்து நமக்கு ஒரு எஸ்கேப் ரூட் வந்து தேவைப்படுது. இங்கே தான் இந்த பிரச்சனை வருது. உங்களுக்கு அந்த எண்ட்லெஸ் என்டர்டைன்மெண்ட், இது நான் சரியாக விவரிக்கிறேனான்னு தெரியல, 3 தனித்தனி பிரச்சனைகள் இருக்கு. உங்களுக்கு இந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு நேரம் நிறைய தேவை, பணம் தேவை. பணம் நேரம் இல்லைன்னாலும் அதை காம்பன்சேட் பண்ண இது மாதிரி ஒரு எஸ்கேப் ரூட் எடுக்கலாம். என்னால் எதையும் அனுபவிக்க முடியலையேங்கிற சோகம் வரும்போது எனக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் தேவைப்படலாம். எனக்கு பணம் இல்லை, நான் சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு இதெல்லாம் அவைல் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒன்றும் கிடைக்கல. ஸோ என்னோட சக்திக்கு உட்பட்டு நான் ஏதோ ஒரு பொருளை கன்சியூம் பண்ணுறேன். காசு இருக்கா, இதை வாங்கலாம், காசு இல்லைன்னா அதை வாங்கலாம், இல்லையா பெட்ரோல் எடுத்து மோந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில் அந்த போதையை நோக்கி போகிறதுக்கான ஒன்று வரும். ஒன்ஸ் அதை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னால் அது உங்களுடைய தன்மானத்தை தான் முதல்ல அது கை வைக்கும். எனி கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் அது முதலில் உங்களோட சுயமரியாதையை முதல்ல அடிக்கும். பசிக்குதுனாலும் 10 ரூபா நம்ம கடன் வாங்க யோசிப்போம், கேட்க தயங்குவோம். ஆனால் ஒரு குடிகாரனுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. அவன் யார் காலையும் விழுவான். அது முதல்ல அந்த சுயமரியாதையை காலி பண்ணிடும். ஸோ சுயமரியாதை காலி பண்ணும்போது என்ன ஆகும்? அவங்களே தான் சப்ளையர் ஆகும். எனக்கு பெங்களூரில்
ஒரு பையன் அந்த டிஅடிக்ஷன் சென்டருக்கு சேர்க்கறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. பட் அந்த பையன் அவங்க அப்பா பயந்தது என்னென்னா, இவர்கள் இந்த பசங்க வெறுமனே கன்சியூமர் மட்டும் இல்லை, இவங்க சப்ளையரும் கூட. இவன் தான் கொண்டு போய் இன்னொரு 4 பேருக்கு சேர்க்கணும். ஸோ என்னை திரும்ப கான்டாக்ட் பண்ணுவாங்க இவங்க அப்படின்னு பயந்தாங்க. இந்த குழுவிலிருந்து விடுவிச்சுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லைங்கிறது அவங்க கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு சிக்கலான ஒரு ட்ராப். இது ஒன்ஸ் மாட்டிக்கிட்டோன்னா அதை மீட்கிறது கொஞ்சம் சிரமமான ஒன்று. பட் அதை நோக்கி கொண்டு போகிறதுக்கு உண்டான எல்லா தகுதிகளோடைய சமூகம் இருக்குது. அன்சர்டைனிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஒரு நிச்சயமில்லாத எதிர்காலம். அமெரிக்கா மாதிரி ஒரு நாட்டில் காலேஜ் படிப்பெல்லாம் அவங்க கடன் வாங்கி தான் போய் சேரணும். வேலை இல்லை. இன்னைய தேதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை விட பிளம்பர் வேலை தான் சேஃப். யூஎஸில் ஒரு கட்டடம் கட்டுற ஒரு வேலை தான் வேலை பாதுகாப்பு இருக்கிற ஒரு இடம். அதுக்கு எதுக்கு காலேஜ் படிக்கணும்? அந்த ஒரு எண்ணம் வரும். 17 வயசில் நீங்கள் வேலைக்கு போகணுங்கும் போது எதிர்காலம் குறித்து தீர்மானிக்கிறதுக்கான ஒரு மெச்சூரிட்டி நமக்கு இருக்காது, எப்போதுமே இருக்காது. எந்த நாட்டோட 17-18 வயசு குழந்தைய நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் அவர்களால் தங்களுடைய எதிர்காலம் குறித்து ஸ்மார்ட்டாக மதிப்பிட முடியாது. 70 வயசில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் பணம் சேர்க்கணும், 60 வயசில் இது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களால திட்டமிட முடியாது. டெம்பரரி ப்ளஷர் தான் அந்த இடத்துல உங்களை டிரைவ் பண்ணும். அண்ட் இப்போ இருக்கிற எல்லா என்டர்டெயின்மெண்ட்டுமே ஒரு தற்காலிக இன்பத்தை பரிந்துரைப்பது. 1 மணி நேரம் வீடியோ பார்க்குறதெல்லாம் எதுக்கு? 1.5 நிமிஷம், 1 நிமிஷத்தில் முடிக்கணும், எனக்கு ரீல்ஸில் வேணும். எல்லாமே ரொம்ப டெம்பரரியாக போகும்போது இந்த டெம்பரரி ப்ளஷரை கொடுக்க வல்ல ஒரே பொருள் என்னென்னா சப்ஸ்டன்ஸ் தான். வேறு எதுவுமே தற்காலிக வேற ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். தற்காலிகமான ரீல்ஸ் ஒன்று சொல்லலாம், அவ்வளவுதான். அதுவும் கூட ஒரு கட்டத்தில் சலிச்சு. அதுவுமே ட்ரக்கோட கம்பேர் பண்ணிடலாம் கிட்டத்தட்ட. ஓகே, டிஜிட்டல் ட்ரக். ஆமா, அதாவது உங்களை பயாலஜிக்கலா அது உங்களுடைய உறுப்புகளை சிதைக்க முடியாதே தவிர அதால மற்றபடி ஒரு கோகைன் அதுக்கு ஈக்குவலான அடிக்ஷன் தான் இதுவும். உங்களை சுயமரியாதை இல்லாமல் ஆக்கலாம், உங்களை வேலைக்கு போடாம தடுக்கும், உங்களுடைய பார்க்கறதேவா இல்லை பெர்ஃபார்ம் பண்றதா அடிமையாவது. அடிமையாவது பார்க்கறதுன்னு இல்லை. ஒன்ஸ் அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு மாசம் உங்களை ரீல்ஸை தவிர வேற எதுக்கும் அக்சஸ் இல்லாம பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதன் பிறகு ரீல்ஸ்ல இருந்து ஒரு லாங் வீடியோக்கு வர சொல்லுங்க, அந்த பொறுமை போயிடும். அந்த ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் ஸ்பாயில் ஆயிடும். அதை திருப்பி கொண்டு வர்றதுங்கிறது அது இதை கத்துக்கிட்டதை விட 10 மடங்கு கடினமா இருக்கும். ரைட், இந்த ட்ரக் இஷ்யூக்கு வர்றதுன்னு சொன்னா இன்றைய இந்த பொருளாதார சூழல். ஆனா சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்ன்றது ஒரு கம்மியான அளவுலாம் நிறுத்தலாம் முடியாது, கஷ்டம். அதாவது எல்லாரும் அடிமையாயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்க ஸ்மோக்கிங்கே பார்த்தீங்கன்னாலும் கூட ஒரு 90% ஆயிடுவாங்க, 10% ஆகாம இருப்பாங்க நினைக்கிறேன் நான் பார்த்த வரைக்கும். ஸ்மோக்கிங்கே கூட சிலர் ட்ரையல் எடுத்து பார்த்துட்டு விட்டுருவாங்க. நான் 10% மேபி என்னோட அப்சர்வேஷன் மேல ஒரு ஆர்வத்துல ட்ரை பண்றவங்கள பலர் அதை டேஸ்ட் பிடிக்காது, செட் ஆகாம விட்டுருவாங்க. யார் அந்த அடிக்ஷனுக்கு போவாங்கிறது நம்ம சொல்ல முடியாது. உங்களுடைய மற்ற சூழ்நிலை அதை நோக்கி இன்னும் வேகமா தள்ளலாம். உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கிற சூழ்நிலை எனக்கு அது ஒரு வல்னரபிளா இருக்கலாம். என்னோட சூழல் அதை நோக்கி இன்னும் போக வைக்கலாம். யார் அந்த ட்ராப்புக்குள்ள மாட்டுவாங்கிறது இப்போ வரைக்கும் நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. 2 பேர் ட்ரை பண்ணும்போது அதில் அடிமையாகிறதுக்கான வாய்ப்பு யாருக்கு அதிகங்கிறது நம்ம மெஷர் பண்றது ரொம்ப கஷ்டம். பல்வேறு ஃபேக்டர்ஸ் அதில் இன்வால்வ் ஆகுது. ஸோ தட் நீங்க அந்த சாய்ஸை எடுக்கும் போதே என்னன்னா எடுக்காம இருக்கதான் நல்லது. ஆமா, ஃபுல்லா அடிக்ட் ஆகும் அப்படிங்கிற ரிஸ்க்கு துணிஞ்சுதான் நாம அந்த சாய்ஸை எடுக்க முடியும். ஏன்னா அதற்கான வாய்ப்பு தான் அதிகம். ஸோ இதுல மதிப்பிட முடியாது, இது நீங்க மெஷர் பண்ண முடியாதுங்கிறது ஒன்று. இந்த சூழல் இது போன்ற நெருக்கடிகளை அதிகரிக்குதுங்கிறது 2வது. அதர்வைஸ் இது வெறுமனே ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தால் அமெரிக்காவுக்கு 2 நாள் வேலை. அது நீங்க போய் ஒரு நாட்டினுடைய பிரசிடென்ட்டை பிளான் பண்ணி 1 வருஷத்துக்குள்ள திட்டம். அதான் அப்போ ட்ரம்ப் சொல்றது கரெக்ட் தானே அப்படிதான் தோணும் ஆக்சுவலா பாக்குறவங்களுக்கு. அவர் போய் இப்போ அதிபரை வெனிசுவேலா அது காரணமே இல்லை. ஆனா அவர் அதான் சொன்னாரு, ட்ரக்ஸ் இங்க உள்ள. ஆமா, ஆக்சுவலா அந்த அமெரிக்காக்காரர்கள் சொல்ற ஸ்டேட்டஸே தானே 20க்கு மேல கார்டல்ஸ் இருக்கு, 200க்கு மேல அவங்களுக்கு இருக்கிற ஆர்ம்டு டீம் எல்லாம் இருக்கு, இதுக்கு சேவை செய்யறதுக்கு உலகளாவிய நெட்வொர்க் இருக்கு. இவனுக்கு இந்த எல்மன்சோ கும்பலுக்கு இந்தியா வரைக்கும் நெட்வொர்க் உண்டு. நீங்க அரவிந்த் ஆக்ஷன் இது ஒன்று போட்டிருந்தாரு, ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு, இதை மென்ஷன் பண்ணி முன்னாடியே இவர் சாவறதுக்கு முன்னாடியே போட்டிருந்தாங்க. ஸோ தட் இந்தியா வரைக்கும் தொடர்பு இருக்கு. தேவை இருக்குல்ல. இவங்க அந்த ட்ரக் இந்தியா வரைக்கும் அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க, இந்தியா வரைக்கும் ஈஸி இல்லை. அதை கொண்டு வித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதில் கிடைக்கிற லாபம் இருக்குல்ல, அது நீங்கள் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கான லாபம் இருக்குல்ல. அண்ட் இன்னொன்று, நீங்கள் அதோட நிறுத்த முடியாது. நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண தான் நீங்கள் சர்வைவ் ஆக முடியும். இந்தியாவும் ஆப்வியஸாக ஒரு பெரிய மார்க்கெட். இந்தியா
பெரிய மார்க்கெட் அது, அதில் டவுட் எல்லாம் இல்லை. இவர்கள் சிந்தட்டிக் ஓபியாய்டுக்கு மாறுறதே கூட அவங்களோட டெவலப்மெண்ட்டை காட்டுற இன்னொரு சைன் அது. ஓபியாய்டு ஹெராயின் எடுக்கிறாங்க, கோக்கைன் எடுக்கிறாங்கன்னா அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஹெராயின் வளர்த்து அந்த காய், அந்த வெங்காயம் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை பிளேடை விட்டு கீறி விட்டுட்டு அதை சுரண்டி எடுப்பாங்க. ப்ரௌன் கலரில் இருக்கும். அதை எடுத்து காய வச்சு அதுலேருந்து அதை ரிஃபைன் பண்ணி பேஸ்ட் எடுப்பாங்க. அதன் பிறகு அது பவுடர் ஆகணும். இது 1 கோடி ரூபாய் ஆகிடும் அந்த எடுக்கிறதுக்கு. வளர்த்து அதை கண்காணிப்பு இல்லாமல் எடுத்து லட்சக்கணக்கான ஏக்கரில் அமெரிக்கா அழிச்சதெல்லாம் உண்டு. ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸ். 1 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹெராயினுக்கெல்லாம் கோகோயினும் அதே தான். கோகோ இலைகள் தென் அமெரிக்காவில் பயிரிடுறது தப்பு கிடையாது, அதுக்கு வேறு தேவைகள் இருக்குது. பட் அந்த கோகோ இலையை பறித்து அதை ப்ராசஸ் பண்ணி அதிலிருந்து கோகோ பேஸ்ட் எடுத்து கோகோயின் எடுத்து அது ஒரு பெரிய அது ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகிடும். வயல்ல இருந்து ரோட்டுக்கு வர்றதுக்கு 2-3 மாதம் ஆகிடும். அதுக்கு ஹெராயினும் வயல்லேருந்து ரோடு வரணும் 1 வருஷம் ஆகிடுது வளத்துக்கு கொண்டு வரதுக்கு. இப்போ சிந்தட்டிக் ஓபியாய்டு என்ன பண்ணுறாங்க, சைனாலேருந்து ரா மெட்டீரியல் வாங்குறாங்க. ரா மெட்டீரியலை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி ஃபென்டனில், மெத்து, இந்த மாதிரியான பொருளெல்லாம் லெபார்ட்டரியில் வச்சு காட்டுக்குள்ளே வந்து ட்ரம்மில் எடுத்துகிட்டு வந்தால் கடல்லே டிரான்ஸ்லேட் எடுத்து இங்கே போட் வழியாக கொண்டு வந்து மலைகளுக்கு கொண்டு போய் அங்கேயே அடுப்பை பற்ற வச்சு இந்த பொருளெல்லாம் உருவாக்கி ஈஸியாக அதை சப்ளை பண்ணுற வேலை செய்கிறாங்க. ஸோ சிந்தட்டிக் ஓபியாய்டு வந்து சப்ளை செயினை மேனேஜ் பண்ணுறது ஈஸி. கொண்டு வந்து அதுக்கு வந்து ஸ்மெல்லு கிடையாது, அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ஈஸி. ஸோ இதில் லாபம் ரொம்ப அதிகமாக இருக்குது, உற்பத்தி செலவு ரொம்ப குறைவாக இருக்குது, அது நேரம் ரொம்ப குறைவாக எடுத்துக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நெட்வொர்க்கு அந்த நேச்சுரல் ஓபியாய்டை நிப்பாட்டிக்கிட்டு சிந்தட்டிக் ஓபியாய்டை மார்க்கெட்டில் பம்ப் பண்ணுறாங்க. சிந்தட்டிக் ஓபியாய்டு பிரச்சனை என்னன்னா, அது நேச்சுரல் ஓபியாய்டை நீங்கள் எடுத்தால் இந்த பொருட்களை ஒரு இயற்கையான போதைப் பொருள் ஒன்று வேலை ஆரம்பிக்க கொஞ்சம் லேட் ஆகும். அது உடல்லேருந்து வெளியில் போகிறதுக்கு லேட் ஆகும். அந்த போதை வந்து நீண்ட காலம் இருக்கும். அதில் ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால செகண்ட் டோஸுக்கு அவன் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டான். சிந்தட்டிக் ஓபியாய்டு அப்படி கிடையாது, எடுத்த செகண்டில் ஷூட் அப் ஆகும், சீக்கிரம் வெளியில் போயிடுங்கிறதுனால அவங்க சிந்தட்டிக் ஓபியாய்டு கன்சம்ஷன்றது எப்படி இருக்கும்? அது டேப்லெட்ஸாக இருக்குமா, ஊசியா? எல்லாமே இருக்கு. ஊசி தான் பெரும்பாலும். ஓகே. ஃபென்டனில் ஊசி தான். அதனால தான் என்ன ஆகுதுன்னா, இது உடனே உங்களை ஹைக்கு கொண்டு போகுது. அப்படிங்கிறதுனால டக்குன்னு சீக்கிரம் இறங்கியதுங்கிறதுனால அடுத்த டோஸை தேடி போவாங்க. அடுத்த டோஸை தேடி போகும்போது நீங்கள் இதை விட அடிக்ட் ஆன பிறகு நீங்கள் அதிக டோஸை இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த கணக்கை வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன எரர் ஒரு ஆளை கொண்டுடலாம். அமெரிக்காவில் நான் கடைசியாக பார்த்த வகையில் 1 வருஷத்தில் ஓவர் டோஸ் டெத்து மட்டும் 1,10,000. 35 கோடி பேர் இருக்கிறதுல நான் அதில் நோய்வாய்ப்பட்டு உடல் நலிவுற்று செத்தவர்கள் அல்ல, வெறும் ஓடியில் ஓவர் டோஸில் மட்டும். தெருவெல்லாம் வந்து கைவிடப்பட்டு அனாதைகளை போல சுற்றுறவங்க உண்டு. சில நகரங்களில் டெய்லி 4-5 பணத்தை தூக்கிட்டு போகிற கேசஸ் உண்டு. ஒரு நகரமே இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு. அந்த நகரமே போதையில். ஆமாம், மெக்சிகோவுக்கு வந்து போதைப் பொருள் பயன்படுத்துறது உண்டு. இந்த பொருட்களோட ஸ்டாண்டர்டை குவாலிட்டி எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு டாக்குமெண்ட்ரியில் ஒருத்தவங்க அந்த இடத்துல ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அங்கே பொருள் கிடைக்காம காசு இல்லாமல் சுற்றுவாங்க தெரியுமா, அடிக்ட் எல்லாம். அவங்கள ஒருத்தனை கூப்பிட்டு அவனுக்கு போட்டு பார்ப்பாங்க. அவன் உயிரோட இருந்தானா டோஸ் ஓகே, அவன் தான் லிட்மஸ் பேப்பர், லேப்ராட். ஆமாம், இந்த பார்டர் வழியாக நீங்கள் டனல் வச்சு கடத்திருக்காங்க. எல்சாப்போ தான் அதில் அந்த முதல்ல ட்ரையல் எடுத்தாரு. அமெரிக்க நிலப்பரப்புக்குள்ள மெக்சிகோ நிலப்பரப்புலேருந்து 1-1.5 கிலோமீட்டர் டனலை போட்டு அது வழியாக பொருட்களை வந்து கடத்துறது. இது ஆளை கிட்னாப் பண்ணுறது அந்த வேலையில். அது கூடவே வேறு சில துணை தொழில்கள்லாம் உண்டு. ரொமான்ஸ் ஸ்கேம்னு ஒன்று சொல்லுவாங்க. ரொமான்ஸ் ஸ்கேமு இப்படி தான். அண்ட் அந்த லாட்ரியில் உங்களுக்கு பணம் கிடைச்சிருக்குன்னு ஒரு ஸ்கேம் ஒன்று நடக்கும். ரொமான்ஸ் ஸ்கேம்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு போதைப் பொருளை கடத்தணும், ரெகுலராக இந்த மூஞ்சிங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ யார் ஒரு ரியல் டூரிஸ்ட் ஒருத்தர் கொண்டு போனால் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு இல்லையா? அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டீம் ஆப்பிரிக்காவில் உட்காந்துக்கிட்டு உலகம் முழுக்க இருக்கிற வயதான தனிமையில் இருக்கிற சோஷியல் மீடியா பேஜஸை கண்டுபிடிச்சு அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் கொண்டு போய், நீ என்னை சந்திக்கிறதுக்கு வா. அதாவது இவங்களை எப்படி அறிமுகப்படுத்திக்காங்கன்னா, நான் ஒரு பெரிய இன்ஜினியர், கல்ஃபில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்று பண்ணலாம். இல்லை, நான் கனடாவில் டாக்டராக இருக்கேன், இங்கே இருக்கேன். அவங்களோட சம்மந்தமே இல்லாத ஒரு ஊர்லேருந்து இருக்கிற மாதிரி இவங்க பேசுவாங்க. ஃபோட்டோஸ் வரும், கிஃப்ட் எல்லாம் போவோம், எல்லாம் செய்வாங்க. இது தொழில் வந்து பக்கா ஃபேக்ட்ரி மாதிரியே இருக்கும். முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கும். அவங்க ஆளை கண்டுபிடிச்சு அந்த டீமை அந்த இன்னொரு டீமுக்கு வித்துருவாங்க. ஹண்டர் அந்த அடுத்த டீம் இருக்கும். அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆளுகிட்ட ரொமான்டிக்காக பேசி, நல்ல லாங்குவேஜ் ஸ்கில் இருக்கிற ஆட்கள் பேசி அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் அனுப்பி அவங்களோட இந்த மார்ஃபிங் ஃபோட்டோஸ் எல்லாம் இன்னொரு டீம் எடுத்து கொடுக்கும். அவர்கள் அதன் பிறகு கடத்துறதுக்கு இன்னொரு ஆளுக்கு இது பண்ணுவாங்க. நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கேன்,
நான் ரொம்ப இதாக இருக்குது, என்ன கொஞ்சம் காப்பாற்று, எனக்கு பணம் அனுப்பு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பணம் அனுப்பிட்டாங்கன்னா ரைட்டு, என்ன வேணால் செய்வான், இல்லை இந்த அம்மா என்ன வேணால் செய்வாங்கங்கிற முடிவுக்கு வந்துட்டு அவங்கள நீ என்னை சந்திக்கவா, நான் உனக்கு டிக்கெட் அனுப்புகிறேன், இங்கே வந்துரு, ஆப்பிரிக்காவில் இந்த இடத்துக்கு வந்துட்டு நான் உன்னை சந்திக்க வரேன் அப்படிம்பாங்க. ஆப்பிரிக்காவில் வரும்போது ஆப்பிரிக்காவில் அனுப்பிங்க, உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும், நான் யூரோப்பில் மாட்டிக்கிட்டேன், டோன்ட் வரி, நான் உனக்கு நீ ஃப்ளைட் எடுத்துகிட்டு இங்கே வந்துரு, என் ஃப்ரெண்டு உனக்கு ஒரு சூட்கேஸ் கொடுப்பாரு, நீ அதையும் எடுத்துகிட்டு வந்துரு அப்படிம்பாங்க. இவங்க லவ்வரை பார்க்க போகிற ஆர்வத்தில் அந்த சூட்கேஸோட போய் ஏர்போர்ட்டில் மாட்டி 30 வருஷம் 35 வருஷம் ஜெயிலில் இருக்கு. ஜப்பானில் இருக்காங்க, ஆப்பிரிக்கன் பிரிசனில் இந்த மாதிரி ஆட்கள் மாட்டிட்டு இருக்காங்க, அமெரிக்கன் யூரோப்பில் மாட்டிட்டு இருக்காங்க, பிலிப்பைன்ஸில் மரண தண்டனைக்கு போனவர்கள் உண்டு. ஒரு தென்னாப்பிரிக்க மாடல் ஒரு பொண்ணு, ஒரு 25-26 வயசு மாடல், அந்த பொண்ணு இந்த மாதிரி ரொமான்ஸ் கேம்ல மாட்டி பிலிப்பைன்ஸுக்கு பொருள் எடுத்துட்டு வந்து பிலிப்பைன்ஸில் 40 வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட். ஒரே ஒரு நபர்கிட்ட மாசத்துல ஒரு அரை மணி நேரம் பேசலாம். அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா செத்தா அடுத்த காலுக்கு ஆள் கிடையாது. 40 வருஷம் கழிச்சு அவங்க வெளியில வரும்போது 27 வயசுல போறாங்களா, 67 வயசுல வெளியில வரணும். உலகமே மாறி இருக்கும், கூப்பிட ஆள் இருக்காது. இப்படி ஒரு ஆள் மாட்டி இருக்கு. ரொமான்ஸ் ஸ்கேம் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. உங்களுக்கு லாட்டரி விழுந்திருக்கு, நீங்க இந்த ஸ்டேட்டுக்கு வாங்க அப்படிம்பாங்க. நீங்க அங்க போகணும், ஸ்டேட்டுக்குல இந்த நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா டிக்கெட் காசு அவனே அனுப்புவான், இல்லைன்னா டிக்கெட் இவங்களே போட்டுட்டு வரணும். உள்ள வருவாங்க, கையில பொருளை கொடுத்து நீங்க இந்த எடுத்துட்டு நீங்க அந்த ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. போகும்போது மாட்டினா கதை முடிஞ்சுது. ஏன்னா அவங்க பெரும்பாலும் ஏர்போர்ட்ல எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா அவங்களோட பாடி லாங்குவேஜ் வித்தியாசத்தை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. இவங்க எப்படி நார்மலா தான் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து கையில் என்ன இருக்கு, யாரோ ஃப்ரெண்டோட போட்டு தூக்கிட்டு போறோம் அப்படிங்கிறது தானே. ஸோ இப்படி ஒரு ஸ்கேம் இதை மாதிரி நம்ம என்னோட அறிவுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு 4-5 தொழில், இதை மாதிரி நூற்றுக்கணக்கான ஒரு பிளாக் சப் தொழில் இண்டஸ்ட்ரி. ஆமா, ஒரு பிளாக் எக்கனாமி பின்னாடி ஓடிட்டு இருக்கும் இங்க வெவ்வேறு இதில். அதுவும் ரொம்ப கொடூரமான தொழில்களாக இருக்கும். நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான விஸ்தீரணம் அதற்கு உண்டு. புதுசு அவன் தான் ரொம்ப இன்னோவேட்டிவா இருக்கான். அரசாங்கங்களை விட இவர்கள் தான் ரொம்ப இன்னோவேட்டிவா இருக்காங்க. ரொம்ப பாருங்க, இந்த கோகைனை வந்து கொண்டு போறது பிரச்சனை இருக்குன்னும் போது அடுத்த சப்ஸ்டன்ஸுக்கு மாறுறாங்க. இப்போ வந்து சைனாலேருந்து பொருளை வாங்கும்போது சைனாலேருந்து பொருள் வர்றதை நிறுத்துறாங்கும் போது உள்நாட்டில் உற்பத்தி பண்றதுக்கான வேலையை செய்யறாங்க. ஸோ இவங்க மேல 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 அடாப்ட் ஆகிட்டே இருக்காங்க. எல்லாமே ஸ்டார்ட் ஆகுறது என்னன்னு சொன்னா, இந்த சந்தை அப்படிங்கிறது இருக்குல்ல, தெரு அளவில் விற்பனையை கட்டுப்படுத்தினா இந்த உற்பத்தியை நிறுத்துறது சுலபம். அந்த தேவையை குறைப்பது அப்படிங்கிறதான் செய்ய முடியும். ஸோ தட் உலகம் அந்த சீன மாடலை தான் இன்கார்பரேட் பண்ணணும். பட் இப்போ சீன மாடலை அப்படியே பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. இப்போ சூழல் காலம் மாறி இருக்கு. இப்போ வந்து இன்னும் அட்வான்ஸா, இன்னும் கைண்டா அரசாங்கங்கள் வந்து இன்னும் கைண்டா, இப்போவும் ஏஐயோட என்ன நடக்குது, அது அந்த சூழல் என்ன பண்ணுது, பணத்தை நிறுவனங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா சேமிக்குது. அந்த பணத்தை திரும்ப ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது, திரும்ப ஆட்கள் வேலைக்கு வர்றதை குறைக்குது. இது ஒரு மரண சுழற்சி இது. அப்போ இப்போ படிச்சா வேலை கிடைக்காது, நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு தானே ஒருத்தனுக்கு தோணும். நான் ஏன் படிக்கணும்னு சொல்லி ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, வேலை இல்லை, மூளை என்ன செய்யும், ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம். எல்லாமே ஒரு தரம் ஒரு சிங்கிள் அட்டெம்ப்ட், நான் போதை அடிமையாயே தீருவேன் அப்படின்னு எல்லாம் வர்றாங்க. அந்த வண்டி ஓட்டுறவன கூட சொல்லலாம், இன்னைக்கு நான் செத்தே தீருவேன்னு தான் பாதி கொஞ்சம் பேர் வண்டி எடுக்கிறான். அந்த மாதிரி எல்லாம் இல்லை, ஒரு தரம் ட்ரையல் எடுத்து பார்ப்போம்னு தான் எடுப்பாங்க. இந்த ஊசி மூலமா போடுறதுனால ஹெச்ஐவி பரவுறதுன்னு அதிகமா இருக்கு. ஸோ இது நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறத விடவும் இதனுடைய எல்லை ரொம்ப பெருசு. எல்சாப்போவோ எல்மான்சோவோ அவர்கள் வந்து ஏதோ ஒரு இதுல ஆர்மியே உருவாக்குற அளவுக்கு போறாங்களா தொடர். அது பணம், அதுல இருக்கிற பணம். ஏன்னா இப்போ ஃபுல் அவங்க அப்படியே ஒரு வெறி கொண்டுட்டாங்க. எல்மான்சோவோட டீம் வந்து அசாசினேட் பண்ணோன்னா இல்ல அது ஒரு பேட்டர்ன். இது என்னன்னா, அடுத்த முறை நீ என்ன கை வச்சினா என்ன நடக்கும், எங்க ஆளை கை வச்சினா அரசாங்கத்துக்கு எதிரான யுத்தம் தான் அது. ஆமா, யுத்தம் தான். எஸ்கோபார் தான் இதை ஆரம்பிக்கிறான். அவங்களோட பிரைப் ஸ்டைல என்னன்னு சொன்னா, சில்வரா புல்லட்டா, இதான் அவங்களோட அப்ரோச். இப்படித்தான், வெள்ளியா தோட்டாவா, லஞ்சம் வாங்கலன்னா நீ சாவ, இதான் அவனோட சிஸ்டம். அதை இவங்க வரைக்கும் கொண்டு வராங்க, இன்னமையும் செய்வாங்க. இப்ப இவன் செத்ததுனாலே அந்த கார்ட்டலை ஒழிக்க முடியும்னு நான் நம்பல. இது இன்னும் சின்னதாகும். முன்னாடி பெரிய ஃபேக்டரி வச்சு நிறைய செஞ்சாங்க. இப்போ இந்த மெக்சிகன் கார்ட்டல்ஸ் அமெரிக்காலே சின்ன சின்ன லேப் வச்சு, உங்க பக்கத்து வீட்டுல ரொம்ப பேர், ரொம்ப பதுவுசா 2 பேர் சத்தம் படாம வேலைக்கு போயிட்டு வர்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க. வீட்டுல தோட்டத்துல வேலை பார்ப்பாங்க, காஃபி குடிப்பாங்க. உள்ளுக்குள்ள ஒரு ஃபேக்டரி ஓடிட்டு இருக்கும். 4 கிலோ 5 கிலோ அப்பப்போ வாரம் உற்பத்தி பண்ணி கொண்டு போய் கொடுத்தா யாருக்கும் எதுவும் தெரியாது. ஸோ அதோட இது பெருசு. உங்களுக்கு இந்த ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா, ஸ்டாம்ப் வந்து எல்எஸ்டியை நீங்க 1 கிராம் ஆஃப் எல்எஸ்டியை வச்சுட்டு நீங்க 10,000 டோஸ் உருவாக்கலாம்.
யோசிச்சு பாருங்க, ஒரு 4-5 கிலோ நீங்க உற்பத்தி பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை மில்லியன் டோஸ் அது. அந்த லேபை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிடலாம். நீங்க எல்எஸ்டியை செஞ்சு ஒரு 10 கிலோ ஸ்டாக் வச்சிட்டீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு ஒரு பெரிய குரூப் சப்ளை பண்றதுக்கு அது போதுமானது. ஏன்னா 1 கிராம் 10,000 டோஸ். ஒரு ஸ்டாம்ப் மாதிரி இருக்கும், A4 ஷீட்டு, ஃபைல்குள்ள வச்சுட்டு நீங்க கொண்டு போயிடலாம். ஆரம்பத்துல எரியறத பிடுங்கலன்னு வச்சுக்கோங்களேன், நாம எவ்வளவுதான் எடுத்து தண்ணி ஊத்துனாலும் அது கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும், எல்லா நாடுகளுக்குமே சொல்றேன். அதர்வைஸ் இதனை இன்டெலிஜென்ஸை வச்சு, அந்த போலீஸோட ஸ்ட்ரென்த்தை வச்சு, இதை அந்த பார்டர் கண்காணிப்பை வைத்துக்கொண்டு நாம ஒரு போதை நெட்வொர்க்கை பிடிச்சிடலாங்கிற நம்பிக்கை போலித்தனமானதுங்கிறதுக்கு ஐரோப்பா, அமெரிக்கா ஒரு உதாரணம். கொஞ்சம் குறையும், அந்த அந்த கிராஃப் மேலே ஏறிட்டு கொஞ்சம் இறங்கும். அந்த இறங்குற காலம் என்னன்னா, அவன் இன்னொரு ஆல்டர்னேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு காலமா இருக்கும். லேபு சின்னதாக்குறதா, பொருளை புதுசு உற்பத்தி பண்றதா, ரா மெட்டீரியலை மாத்துறதா, இல்ல அதனோட அந்த டிரான்ஸ்போர்ட் மோடை மாத்துறதா, இதெல்லாம் செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோமா? ஒரு நீர்மூழ்கி படகுகளை செஞ்சு அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுவானுங்க கொலம்பியால இருந்து, நம்ம எதிர்பார்த்திருப்போமா? செய்யறாங்க. சர்ஜரி பண்ணி உடம்புக்குள்ள வச்சு கொண்டு போவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்திருப்போமா? செய்யறாங்க. யாரோ ஒரு அமெரிக்காலையும் கனடாலையும் ஐரோப்பாலையும் இருக்கிற ஒரு வயசான ஆணையும் பெண்ணையும் ஏமாத்தி லவ் பண்றோம்னு சொல்லி வர வச்சு இப்படி அவங்க கையில பொருளை கொடுத்து அனுப்புவாங்க நம்ம எதிர்பார்த்திருப்போமா? சார் நடக்குது. ஸோ இது எல்லாமே இந்த தேவையை கட் பண்றதுல தான் இருக்கு. அதை நோக்கி வேலை செய்யறதா எனக்கு தெரிஞ்சு நீண்ட கால தீர்வா இருக்க முடியும். பட் அதற்கான பாதை ரொம்ப கடினமானது. அமெரிக்கா நேர்மையா இருக்கா இதை அழிக்கிறதுல? ஏன்னா நார்கோஸ்ல காமிப்பாங்க அந்த சீரீஸ்ல. எனக்கு அப்பதான் சந்தேகமே வந்தது சீரீஸை பார்க்கும்பொழுது. பாப்லோ எஸ்கோபார் ஒரு பக்கம் அந்த மக்களால் கொண்டாடப்படுவார், ஜீசஸ் வரைஞ்சு அவருடைய முகம் இருக்கும், பாப்லோ எஸ்கோபாருடைய முகம் இருக்கும். ஆனா அங்க போற அமெரிக்கர்கள், அங்க இருக்கக்கூடிய, அங்க போய் இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சில வேலை பார்க்குறவங்க, பாப்லோ எஸ்கோபாரை எலிமினேட் பண்ண போயிருக்கவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவர்களா இருப்பாங்க. ரொம்ப நோக்கம் ரொம்ப உயரிய நோக்கமா இருக்கும். அங்க இருக்கிற எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்ட் கூட ஃபயர் பண்ண மாட்டாங்க. அங்க இருக்கிற ஒரு கொலம்பியன் பொண்ணை தத்தெடுத்து வளர்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய காமிப்பாங்க. அப்படிதான் அமெரிக்காவினுடைய எண்ணம் அப்படின்றது இருக்கா இவங்களை எக்ஸிக்யூட் பண்றதுல? அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரிலாம் இல்லை. அதாவது எல்லாருமே எங்களோட பிரச்சனை உங்களோட உற்பத்தி தான் எங்களோட பிரச்சனை, உங்களாலதான் அமெரிக்கா வீணா போகுது, இதுதான் ட்ரம்ப்பும் சொல்றாரு. அதை சொல்ற மாதிரி தான் இப்ப நடந்துட்டும் இருக்கு. அப்போ அதை அழிக்கிறதுல அவங்க நேர்மையா இருக்காங்களா அப்படின்றதுதான் கேள்வி. இல்ல, அது கையை மீறி போகும்போது அவங்க வர்றாங்க. இப்பவும் கூட ட்ரம்ப் தனக்கு ஒரு நல்ல பேர் வரணுங்கிறதுக்கு தான் செய்யறாரு. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ட்ரம்ப்போட நேம் பின்னாடி போயிட்டு இருக்கு. அவங்க சுப்ரீம் கோர்ட்டே அவருக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துருக்குங்கிறதுனால ட்ரம்ப் தன்னுடைய பேரை காப்பாத்திக்கணும். ஸோ இந்த மாதிரி சில நம்ம ஊர்ல நடக்குள்ள என்கவுண்டர், கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வரும்போது ஒரு என்கவுண்டர் நடக்கும். ஸோ அது ஒரு குளாரிஃபை பண்ணுவாங்கல்ல, அதை போல ட்ரம்ப் ஒன்று செய்யறாரே தவிர இதனுடைய வேற வெட்டுறது அவருடைய இன்டென்ஷனா இருக்காது. ஏன்னா அது அவங்கள தான் முதல்ல அடிக்கும். முதலில் அதுல பாதிக்கப்பட போறது யாருன்னா, அங்க இருக்கிற இன்னொரு காற்றல் இருக்குல்ல, அந்த 7 சகோதரிகள், அந்த பெருமுதலாளிகளோட ஒரு காற்றல் இருக்குல்ல. இவன் ஒரு ட்ரக் காற்றல்னா அது ஒரு பொருளாதார காற்றல் அவங்கள்ட்ட இருக்கு. அவங்களுக்கு தான் அது ஆபத்து. 7 சகோதரினா எது சொல்றீங்களா? பேர் சொல்லுவாங்க. 7 பெரிய நிறுவனங்கள். ஓகே ஓகே ஓகே. அந்த காற்றல் தான் அமெரிக்காவை கட்டுப்படுத்துறதுன்னு. அதான இப்ப நிறைய கம்பெனிஸ் வந்தாச்சு. ஸோ முதலாளிகளுக்கு தான் இது ஆபத்தாகும். அந்த கார்பரேட்ஸையும் இந்த ட்ரக் கார்டலையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். இதை அனுமதிக்கிறதுங்கிறது இந்த சந்தை பொருளாதாரம் இருக்குல்ல, மார்க்கெட்டு தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும் அப்படிங்கிற பொருளாதாரம் இருக்கு இல்லையா? இந்த பொருளாதாரத்திற்கு போதைப் பொருட்கள் தேவை. வால்வு மாதிரி கண்ட்ரோல் தான் பண்ணுவாங்க. ஓகே, மார்க்கெட் டிமாண்ட் பண்ணது நம்ம எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்க முடியாது. இல்ல, போதைப் பொருளுக்கான மார்க்கெட் இல்ல அது. இந்த மார்க்கெட் எக்கானமி உயிரோட இருக்கணும், மக்களோட கவனம் திசை திரும்ப, போதைக்கு அடிமையா இருக்கணும். அப்பதான் இந்த மார்க்கெட் எக்கானமி வராது. புரியுது. நீங்க போய் ஏன்டா நான் இப்படி கஷ்டப்படுறேன், முதலாளி ஏன்டா நல்லா இருக்கான் அப்படிங்கிற கேள்வி வரக்கூடாதுன்னா உள்ளுக்குள்ள இந்த சப்ளை இருக்கணும். என்டர்டைன்மெண்ட்டை இதை போதை மாதிரி பயன்படுத்தின வரலாறு இது உண்டு. கொலோசியம்லாம் இருக்குல்ல, இந்த வருஷத்துல 200 நாள் வெறும் என்டர்டைன்மெண்டா நடந்தது எதுக்காக? மக்கள் ராஜாவை எடுத்து கேள்வி கேட்டக்கூடாதுன்னு தான். ஹிட்லரோட படையில அந்த மாத்திரை கொடுத்ததோட காரணமும் அதுவாக தான் இருக்கும். ஏன்டா உனக்காக நான் ஏன்டா சாகணும்? ஹிட்லர் தன்னோட வாழ்நாளில் குண்டு சத்தத்தை கேட்டுதான் சாவறதுக்கு 1 வாரம் முன்னாடி தான் ராணுவத்தில் இருந்திருக்காரு. முதல்ல ராணுவத்தில் ஒரு ரன்னர் மாதிரி கொண்டு பொருளை கொடுத்துட்டு வர்ற வேலை, இந்த லெட்டர் கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வர்ற வேலை, அந்த மாதிரி வேலை இருந்திருக்காரு. மற்றபடி அவர் நிஜமான இதெல்லாம் குண்டு சத்தத்தை கேட்கும்போது அவர் காலம் முடிய போற காலம் வந்தாச்சு. மற்றபடி இவர் சொல்லி அவங்க கொண்டு போய் உலகம் முழுக்க சண்டை நடந்துச்சு. ஏதோ ஒரு போதை அரசாங்கங்களுக்கு தேவை, அரசுக்கு தேவை. அடிக்டா வச்சிருக்கதன் மூலமா மோசமான அரசாங்கத்துன்னு வச்சுக்கோ. ஒரு சிம்பிளா சொல்லலாம், இந்த சந்தை முதலாளிகளுக்கு பக்கம் இருக்கிற அரசாங்கங்கள் எப்போதும் மக்கள் ஏதோ ஒரு விதத்துல அடிமையா இருக்கிறத விரும்பும். அது கடவுளுக்கு பக்திக்கு அடிமையா இருக்கிறத விரும்பும், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அடிமையா இருக்கிறத விரும்பும்.
ட்ரக்குக்கு அடிமையாக இருக்கிறத விரும்பும். எப்போ அந்த ஒரு 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 முதலாளிகளுக்கான அரசு எப்போ அதில் தலையிடும்னு சொன்னால் எல்லை மீறும்போது தலையிடும். எப்போ பாப்லோ எஸ்கோபாரை ஒழிச்சே தீர்றதுன்னு எப்போ முடிவு பண்ணாங்க? அவன் ஒரு ஃப்ளைட்டுக்கு கொண்டு வச்சான், இது பிரச்சனை ஜாஸ்தி ஆகுறான்னு வச்சாங்க. அது வரைக்கும் அவன் எம்பியாக தான் இருந்தாங்க. ஃப்ளைட்டு கொண்டு வச்சு தன்னோட அந்த திமிரி ஏறினது இருக்குல்ல, மாற்றுறது எல்லாமே இந்த சிஸ்டமேட்டிக்காக இவங்க கரெக்டாக இருக்காங்க. தனிப்பட்ட பலவீனத்தில் தான் செத்தாங்க பலரும். தன்னோட முன்னாள் காதலிகளை கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புறது, இவன் யாரை நம்புறது, இவனோட ஹிட்மேனே 200 பேரை கொண்டதா ஒத்துக்கிட்ட ஒருத்தனே இந்த ஆளுக்கு எதிராக வந்து கவர்மெண்ட்டில் சரண்டர் ஆகி வாக்குமூலம் கொடுத்தான். ஏன்னா இவங்களை நம்ப முடியாது. அடுத்து சந்தேகம் எல்லை மீறிட்டே போகும். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. கிறுக்குத்தனமாக என்ன பண்ணுவாங்க, தன்னை ஒரு பெரிய சக்தி படைச்சவன்னு நினச்சிக்குவாங்க. அப்படித்தானே ஏகப்பட்ட வேலையை செஞ்சான். ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு பணம் கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு வச்சு 12 ஜட்ஜு சேர்த்தாங்க கொலம்பியால. பாப்லோ எஸ்கோபார். இதுல சிவிலியன் கேஷுவாலிட்டி ஒரு 60 இருந்துச்சு. அதுல அந்த ஃபிளைட்ல பாம்பு வச்சதுக்கு ரீசன் என்னன்னா, அதுல வந்து அடுத்து வரப்போற பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்கிற ஆளு அந்த ஃபிளைட்ல போறதா இருந்துச்சு. அந்த ஆளு தான் செலக்ட் ஆனது அடுத்தது. இந்த மாதிரியான தங்களுடைய சொந்த முட்டாள்தனத்தினால அவர்கள் மாட்டினாங்களே தவிர, மற்றபடி இந்த கார்ட்டலோட ஆபரேஷன்ஸ் வந்து நிக்கவே இல்லை. வருஷம் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. கொஞ்சம் பாசிட்டிவ் சைன்னா, இப்போ இந்த தினசரி 100 பேர் சாவது இல்லை மெக்சிகோல. ஒரு வருஷமா அந்த எண்ணிக்கை வந்து குறையுது. காண போறவங்க எண்ணிக்கையும் குறையுது. பட் இதை வந்து ஒரு ஒரு நல்ல சைனுன்னு கண்ணு மூடிட்டு நம்ம நம்பிட முடியாது. ஏன்னா பல சமயங்கள்ல ஒரு புதிய நடவடிக்கை வரும்போது இது குறையும், திரும்ப அது ஏறும். அது வந்து தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கு அந்த காற்றல்கள் தன்னை தயார்படுத்திக்கிறாங்கன்னு சொல்றோம். ஒன்று உடையும் போது, ஒரு தலையை வீழ்த்தும் போது 4 தலை அங்கே உருவாகுது. தென் அமெரிக்க நாடுகளில் இந்த மாதிரி போதை நெட்வொர்க்கை பிடிச்சி உள்ள போடுறதுக்குன்னே சீகாட் பிரிசன் ஒன்று இருக்கு. ஆயிரக்கணக்கில் அடைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. அமெரிக்கா வந்து இன்வால்வ் ஆகுதுலாம் ஒரு ஜாயிண்ட் ஆபரேஷன் மாதிரி. அவங்க நாடுல இருக்காங்க, அவங்க நாடுல போதை வந்து சப்ளை ஆகப்படுது, அதனால நாங்க வந்து அதுல இன்வால்வ் ஆகிறோன்ற ஜாயிண்ட் ஆபரேஷன். அவங்க இன்டெலிஜென்ஸ் ஏதாவது கொடுத்துருவாங்க. அஃப்கோர்ஸ் அதுல நல்ல எண்ணமும் இருக்கலாம். நம்ம எல்லாரையும் ஒரே அடியெல்லாம் சந்தேகப்பட தேவையில்லை. அதீத புனிதமான ஒரு நாடு சிஸ்டம் அப்படின்னு நாம நம்ப தேவையில்லை. அங்க அமெரிக்காவில் லஞ்சம் இல்லாம இந்த பொருள் சப்ளை ஆக முடியுமா? வாய்ப்பே இல்லை. எந்த நாட்டிலையுமே இல்ல, ரொம்ப கஷ்டம். சில காலம் நடக்கலாம், அதுக்கு மேல அது வாய்ப்பு இல்லை. இல்ல ஓரளவு நேர்மையா, ஒப்பீட்டளவில் அமெரிக்காவை விட நேர்மையா நடக்கிற ஐரோப்பிய நாடுகள்ல இந்த சப்ளை இருக்கு. ஜெர்மன்ல இருக்கு, மற்ற நாடுகள்ல இருக்கு. ரொம்ப சாதாரணமா காஃபி டீ மாதிரி கிடைக்குது. ஸோ நான் சந்தேகப்படுவது இந்த அளவற்ற என்டர்டைன்மெண்ட், அதுக்கு நேர் எதிராக ஒரு பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கை சூழல், இது ரெண்டுமே மக்களை குழப்பத்துல தள்ளுது. இந்த குழப்பத்திலிருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு நமக்கு ஏதோ ஒரு பொருள் தேவைப்படுது. அது சமயத்துல ஜக்கியா இருக்கு, சமயத்துல பொட்டலமா இருக்கு. ஏன் கணக்குல வந்து ரெண்டுமே ஈக்குவலி டேஞ்சரஸ் தான் நான் சொல்லுவேன். ட்ரக்காவது பிள்ளை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி சாமியார்கள்ட்ட மாட்டோம்னா மொத்த பரம்பரையும் அங்கே போய் சேரும். ஒரு தலைமுறையே ஆமா மட சாம்பிராணியா ஒரு அடிமையா போறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ என் கணக்குல ஈக்குவலி டேஞ்சரஸ். மேபி அந்த சிவியாரிட்டி தெரிகிற காலம் வந்து வேறையா இருக்கலாம். ஃபென்டனில் 4 வருஷத்துல முடிச்சிருமா இருக்கும். லிக்கர்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குமா இருக்கும். சாமியார் அதை விட ஜாஸ்தி டைம் எடுக்கலாம். பட் டேஞ்சர் வந்து ஜாஸ்தி. உங்க தலைமுறையே முடிச்சிடலாம். பல பேர் நான் பர்சனலாக இந்த மாதிரி குழுக்கள்ல மாட்டினவங்க சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு வெளியில வரணுன்ற எண்ணம் வரும், ஆனால் வெளியில அவங்களுக்கு உலகமே இருக்காது. ரியல் வேர்ல்டோட அவங்க முழுக்க துண்டிக்கப்பட்டிருப்பாங்க. போய் ரோட்டில் நின்னாங்கன்னா யாரும் பேசுறதுக்கு ஆள் இருக்காது, கூப்பிட ஆள் இருக்காது, ரிலேட்டிவ்ஸோட கான்டாக்ட் போயிருக்கும். பயத்தினால திரும்ப இந்த சாக்கடைக்குள்ள திரும்ப மாட்டி சுற்றுவாங்க. இது ஒரு பெரிய சிக்கல். அது என் கண்ணுக்கு தெரிந்த வரை இந்த சூழல் இருக்கிற வரை நிச்சயமின்மை, எதிர்காலம் நிச்சயம் இல்லாமல் இருப்பது, அண்ட் இந்த என்டர்டைன்மெண்ட், கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டிக்கு ஒரு பெரிய ரோல். இது எல்லாமே இந்த வல்னரபிலிட்டி அதிகமாக தான் ஆக்கும். நடவடிக்கையின் மூலமா, இன்டெலிஜென்ஸ் மூலமா இதை சரி செய்வதுங்கிறது தற்காலிகமாக தீர்வு தரலாம், நிரந்தரமாக அதை செய்ய போகிறது இல்லை. அவங்க வேற ஒரு பொருளை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஸோ கொண்டாடுவதற்கு எதுவும் இல்லை. ரைட், தற்காலிகமாக மெக்சிகோ கொஞ்சம் மூச்சு விடலான்னா சில இந்த தெரு சண்டைகள்லாம் நடக்கும், இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கும். அடுத்து இன்னொரு தலை உருவாகிற வரை கேப் வரைக்கும் கொஞ்சம் நடக்கலாம். அவங்க ப்ரீதிங் ஸ்பேஸ் கிடைக்கலாம். நல்லது நடந்தா சார் தான், அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். குறிப்பா ட்ரக்கினுடைய ரோல் என்னவாக இருக்கு, அரசாங்கங்களுக்கு என்னவாக இருக்கு, அண்ட் சூழல் இப்படி இருக்கும் பட்சத்துல ட்ரக்கை நோக்கி மக்கள் போறாங்க அல்லது போறதுக்கான ஸ்கோப் வந்து இந்த கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டில ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுது. இந்த சமூக அமைப்பு அப்படின்றது என்ன மாதிரியான ரோலை பிளே பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம். மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் நீங்களும் தெரிவிச்சிருக்கீங்க. இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்துக்களை பெருமைக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க. மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.